வணக்கம். நான் தென்னவன் வெற்றிச்செல்வன், தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையினுடைய பேராசிரியர். என்னுடைய சொந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் பெரியதும்பூர் என்கிற சின்னஞ்சிறிய கிராமம். இந்த பகுதியில் நாம் நாகப்பட்டினம் வரலாறு குறித்த பார்வைகளை துலக்கப்படுத்திக் கொள்ளலாம். நாகப்பட்டினம் என்று சொல்ல வருகிற போது நாகப்பட்டினம் என்று பகர ஒற்று சேர்த்து எழுதுவது வழக்கமாக இருக்கிறது. அப்படி எழுதினால் அதனுடைய பொருள் திரியும் என்கிற ஆய்வு குறிப்புகள் இருக்கின்றன. பிறகு எப்படி உச்சரிப்பது, எப்படி எழுதுவது என்றால் நாகப்பட்டினம் என்றுதான் குறிக்க வேண்டும் என்று சூழலியலாளர் நக்கீரன் தெரிவிக்கிறார். இதில் நாகப்பட்டினம் என்று அழுத்தமாக உச்சரிப்பதற்கும் நாகப்பட்டினம் என்று உச்சரிப்பதற்குமான வேறுபாடுகள் என்ன என்று சொன்னால், நாகப்பட்டினம் என்று அழுத்தமாக பகர ஒற்று சேர்த்து எழுதுகிற போது அது நாக வழிபாடுடைய ஊர் என்று ஆகிவிடும் ஆபத்து இருக்கிறது, பொருள் திரிபு அதிலே இருக்கிறது. எனவே ஒற்று நீக்கி நாகப்பட்டினம் என்று எழுதினால் அது நாகர்கள் என்கிற தொன்மையான இனக்குழுமம் அடையாளப்படும் பெயராக துளங்கும் என்கிற அடிப்படையில் நாகப்பட்டினம் என்று எழுதுவதுதான் சரியானது என்று சூழலியலாளர் நக்கீரன் மட்டுமல்ல, சிறந்த வரலாற்றாசிரியரும் தமிழ் உணர்வாளரும் மறைமலையடிகளாருக்கு சிலை அமைக்க காரணமாக இருந்தவருமான கோவை இளஞ்சேரன் குறிப்பிடுகிறார். நாகப்பட்டினம் என்று சொல்ல வருகிற போது பௌத்தம் செழித்த ஒரு ஊராக அதை வரலாறு அடையாளம் காட்டுகிறது. நாகப்பட்டினத்தில் பௌத்த விகாரை, சில பேர் பௌத்த விகாரம் என்று குறிப்பிடுவார்கள். விகாரம் என்று சொல்லக்கூடாது, அது பொருள் திரிபான சொல், அருவருப்பான அழகியல் குறைந்த என்ற பொருளாகிவிடும். விகாரை என்று குறிப்பது சரியானது. பௌத்த விகாரை, குறிப்பாக சூளாமணி என்கிற பௌத்த விகாரை நாகப்பட்டினத்தில் இருந்திருக்கிறது. வரலாற்றை இரண்டாக பகுத்து பார்க்கலாம். ஒன்று செவ்வியல் வரலாறு, மற்றது உள்ளூர் வரலாறு. ஆங்கிலத்தில் சொன்னால் கிளாசிக்கல் ஹிஸ்டரி என்று சொல்லுவார்கள், மற்றது லோக்கல் ஹிஸ்டரி என்று சொல்லுவார். கிளாசிக்கல் ஹிஸ்டரி என்று சொல்ல வருகிற போது மன்னர் மயப்பட்ட வரலாற்றை செவ்வியல் வரலாறாக பார்க்கிற ஒரு மரபு இருக்கிறது. ராஜன் குருக்கள் போன்ற, நீலகண்ட சாஸ்திரி போன்ற பழைய வரலாற்று ஆசிரியர்கள் செவ்வியல் வரலாற்றை மையமாக கொண்டு இயங்கியவர்கள். உள்ளூர் வரலாறு, லோக்கல் ஹிஸ்டரி என்று வருகிற போது ஆங்கில காலனிய காலத்தில் தான் இந்த ஒரு வரலாற்று முறைமை, ஹிஸ்டியோகிராபி, தமிழ் சூழலில் அறிமுகமானது. குறிப்பாக முதலில் உள்ளூர் வரலாற்றை தமிழில் எழுதியவர் பழவேற்காடு என்கிற நூலில் குறிப்பிட்டபடி காலின் மெக்கன்சி என்கிற ஒரு ஆங்கிலேயர். அவர்தான் பழவேற்காடு என்கிற அந்த பகுதி சார்ந்த ஒரு உள்ளூர் வரலாற்றை மிக அருமையாக தொகுத்தளித்திருக்கிறார். இரண்டாவதாக த ஹிஸ்டரி ஆஃப் திண்ணவேலி, திண்ணவேலி சரித்திரம் என்கிற பெயரில் கால்டுவெல் தொடங்கி வைத்த ஒரு மகத்தான உள்ளூர் வரலாறு. திருநெல்வேலி என்கிற பகுதியினுடைய ஒரு வரலாற்றை முதலில் எழுதியவர். இந்த வரலாறுகள் மக்கள் மயப்பட்ட வரலாறை பேசும், மன்னர் மயப்பட்ட வரலாறை பேசாமல் மக்கள் மயப்பட்ட வரலாறை பேசும். எடுத்துக்காட்டாக சொன்னால், விடுதலை போராட்டம் என்று வருகிற போது விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகளுடைய, ஜவஹர்லால் நேருவினுடைய, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய, பகத்சிங் உடைய இந்த போன்ற மாபெரும் ஆளுமைகள் குறித்த வரலாறுகளை மட்டுமே நாம் விடுதலை போராட்ட வரலாறாக பார்க்க முடியாது. சாமானிய மனிதர்கள் மிக எளிய நிலையிலிருந்து விடுதலை போராட்டத்திற்கு பங்களித்த வரலாறு என்பதை தனித்துவமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக உள்ளூர் வரலாற்று அடிப்படையில் பார்த்தால்தான் பல துளக்கமான உண்மைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த அடிப்படைகளில் நாகப்பட்டினம் வரலாற்றை உள்ளூர் வரலாறு அடிப்படையில் அணுகலாம். கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் அடிப்படையில் நாகப்பட்டினம் வரலாற்றை பார்த்துவிட முடியுமா என்றால் அது ஒரு புனை விலக்கியம். அதில் சொல்லப்பட்ட வரலாறுகள் வந்தியத்தேவன் குதிரையில் ஏறி காற்றை கிழித்து கொண்டு கட்டறுத்தபடி பயணித்த சோழமண்டல பகுதிகளை அது பேசுகிற பாணியில் அது பேசும். வரலாறு என்று வருகிற போது மிக தொன்மையான நகரம் நாகப்பட்டினம் என்று நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய உலக நாடுகளோடு போக்குவரத்து, வணிக தொடர்பு கொண்டிருந்த, கடல் வழி வணிகத்தில் செழித்த ஒரு மரபு காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லப்படுகிற பூம்புகார் துறைமுக வணிக உறவுகளை அடையாளப்படுத்துவார்கள். இந்த காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் என்கிற இந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தொன்மையை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு ஊர். நாம் ஏன் இதை பேசுகிறோம், இந்த பின்புலங்களை ஆய்கிறோம் என்றால், இப்போது வரலாற்றாசிரியர்கள் அகழ்வாராய்ச்சி மூலமாக பல ஊர்களை அகழ்ந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதில் பார்த்தோமானால்
நம்முடைய புலிமான் கோம்பை, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், மாங்குளம், புலிமான் கோம்பை, கீழடி, சிவகலை, இப்படி பல ஊர்களை பட்டியலிட்டு சொல்லலாம். இவைகள் எல்லாமும் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கிடைத்திருக்கிற தரவுகளை கொண்டு தமிழர்களுடைய வரலாறு 3300 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான வரலாறு என்று அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சிவகலையில் கிடைத்திருக்கிற நெல் தானியங்கள், முதுமக்கள் தாழியிலிருந்து எடுக்கப்பட்ட நெல் தானியங்களை பீட்டா அகழ்வாராய்ச்சியின் மூலமாக 3300 ஆண்டு பழமையான நாகரிகம், உலகத்தின் தொன்மையான நாகரிகம், பண்பாடு, இவற்றுக்கு உரிய இனம் தமிழினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பூம்புகார் கடலடி ஆய்வுகளை நிகழ்த்தினோம் என்றால் அது இன்னும் 3300க்கு முந்தைய பழமையை அடையாளம் காட்டும் நிலை இருக்கிறதாக நிலத்தறிவியல் துறை சார்ந்த வல்லுநர்கள், குறிப்பாக சோம ராமசாமி போன்ற அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார். அதற்கான தரவுகள் போதுமான அளவுக்கு அறிவியல் பூர்வமாக நம்பகமான தரவுகளாக இன்னும் கிடைக்கவில்லை. அப்படி வந்தால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூம்புகார் கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நகரம் சார்ந்த தரவுகள் நமக்கு கிடைக்கலாம் என்கிற எடுகோள்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவை ஆய்வுகளாக வெளிவரட்டும். அதுவரையிலும் பழமையான ஒரு தொன்மையான ஒரு நகரம் நாகப்பட்டினம் என்று சொல்லலாம். இது வரலாற்றுக்கு முற்பட்ட பழமையான இடமாக சொன்னால் இந்த ஊர் பெயர் ஆய்வு அடிப்படையில் பார்த்தால் நாகர்கள் வாழ்ந்த ஊர் நாகர் ஊர், நாகூர், நாகர் வாழ் பட்டினம் நாகப்பட்டினம், நாகர்கள் கொடையளித்த ஊர் நாக கொடையான், இப்போது நாகக்குடையான் என்று அழைக்கப்படுகிறது. இதே போல பல்வேறு பகுதிகள் ஊர்களையும் சொல்லலாம். நாகர்கோயில், தேவநாகர்பட்டினம், இப்படியாக இந்த பெயர் ஆய்வு, ஊர் பெயர் ஆய்வு விரிந்து செல்லும். இது ஒரு பக்கம். எனவே நாகர்கள் யார் என்றால் அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் தொகுதி 7 சொல்லப்பட்டவாறு திராவிடர்களுடைய மூதாதையர்கள் தான் நாகர்கள் என்று அம்பேத்கர் எழுதுகிறார். அவருக்கு இருந்த அரசியல் சமூகவியல் பார்வைகள் சார்ந்து அவர் ஆய்வுகளையும் அவர் தன்னுடைய போக்குகளையும் வடிவமைத்து கொண்டதால் இந்த வரலாற்று ஆய்வில் அவர் போதுமான கவனம் செலுத்துவதற்கான அவகாசமோ போதிய காலமோ இருந்திருக்காது. இருந்த போதிலும் எனக்கு பெரு வியப்பு, அவருடைய அம்பேத்கர் பேச்சும் எழுத்தும் தொகுதி 7 நான் வாசித்த போது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வாசித்தது. அது இப்போது மீளவும் NCBH பதிப்பகத்தால் அந்த பதிப்புகள் செம்பதிப்புகளாக வெளியிடப்படுகின்றன. அவற்றிலே நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நாகர்கள் வாழ்ந்த பகுதி திராவிடர்களுக்கும் தொன்மையான நாகர்கள் என்று சொல்லுகிறார். திராவிடர்கள் தான் நாகர்கள், நாகர்கள் தான் திராவிடர்கள் என்று இருவேறு கூறாக பிரித்து பார்க்க முடியாதபடி ஒன்றிலிருந்து ஒன்று என்கிற அடிப்படையில் அம்பேத்கர் அதை கணிக்கிறார். இந்தியாவின் மிக தொன்மையான இனப்பழமையுடைய அடையாளத்தை தமிழர்கள் மட்டுமே உரிமை கோரிக்கொள்ள முடியும் என்று அம்பேத்கர் பேசுகிறார். 2 பழைய இனங்கள் இருந்ததென்றால் ஒன்று ஆரியர், மற்றது திராவிடர் என்று சொல்லுகிறார். இந்த திராவிடருக்கு மூத்த நாகர்கள் வாழ்ந்த பகுதி தான் இந்த மண்டலம், இந்த பகுதி. எதையெல்லாம் வைத்து இதை பார்க்கலாம் என்றால், வழக்காற்று ஆய்வுகள் சொல்லுகிற போது நாக இசை மரபினர் வாசித்த இசைக்கருவி நாகசுரம் என்று சொல்லுகிறார். நம்மில் பலரும் நாதஸ்வரம் என்று சொல்லுகிறோம். வடமொழி பயன்பாட்டில் நாதஸ்வரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாகர்கள் புழங்கிய இசைக்கருவி நாகசுரம் என்கிற ஒரு இடையீடு இந்த ஆய்வின் மீது இருக்கிறது. இவையெல்லாம் ஆய்வுக்குரியவை. இதெல்லாம் நம்ம திட்டவட்டமாக அறுதியிட்டு சொல்ல முடியுமா என்றால் தொடர்ந்து ஆய்வுகளின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டிய எடுகோள்கள் என்று நாம் பார்க்கலாம். அப்போ இந்த நாக மரபு நமக்கு மணிமேகலையிலும் புறநானூற்றிலும் பதிற்றுப்பத்திலும் பழைய சங்க இலக்கியங்களில் இந்த நாகர்களை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. நம்ம மோசமான குறிப்புகள் எல்லாம் மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய என்கிற பயங்கரமான சித்தரிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காது. உண்மையா என்று தெரியவில்லை. அப்படி யாரும் எந்த இனமும் இதுவரை வரலாற்றில் அறியப்படவில்லை. ஒரு பக்கம் அகோரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சடலங்களை சாப்பிடுகிறவர்கள், இதில் மயானத்தில் உட்கார்ந்து பாதி எரிந்து மேய்ந்த பிணங்களை அல்லது எரிவுண்ட சடலங்களை சாப்பிடுகிறவர்கள் அகோரிகள் என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் நாகர்களுக்கு இவ்வாறான பழக்கம் இருப்பதாக ஒரே ஒரு செய்தி ஏதோ மூலையில் இருக்கிறது. சாதுவன் என்னும் வணிகனை பற்றி மணிமேகலையில் காணப்படுகிற குறிப்பில் அது போகிற போக்கில் சொல்லப்படுகிறது. ஆனால் நாகர்கள் பழமையானவர்கள், தனித்துவமானவர்கள். வேத காலத்தில் நீங்கள் ரிக்குவேத காலத்தில் தஸ்யூக்கள், தாசர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர்கள் திராவிடர்கள். இந்த திராவிடர்களுடைய மூதாதையர் நாகர்கள்.
இந்த பெயர்களில் நாகப்பட்டினம், நாகூர், நாகர்கோயில், நாகக்கொடையான் இது போன்ற பெயர் சொற்கள் மட்டுமல்லாது, நாகசுரம் என்கிற பெயர் சொல் மட்டுமல்லாது, இந்த நாக மரபுக்கு உரிய அடையாளங்களாக சங்க செவ்வியல் பாக்களை புனைந்த புலவர் பெருமக்களுடைய பெயர்களும் நாக என்று சில பெயர்கள் இருக்கின்றன. அதே போல யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த நாக வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் பெயரும் நாக என்கிற பெயர் முன்னொட்டாக பின்னொட்டாக அடையாளப்படுகிறது. நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக தமிழ் சங்கங்களில் நாகர் இனத்தைச் சேர்ந்த பல புலவர்கள் சங்க இலக்கியங்களை அரங்கேற்றியுள்ளார்கள் என்று நான் ஒரு கட்டுரையில் எழுதுகிறேன். அவர்கள் யார் என்று குறிப்பிடுகிற போது புறத்திணை நன்னாகனார், மருதன் இளநாகனார், வெள்ளைக்குடி நாகனார், சங்கவருணர் என்னும் நாகரீயர். இந்த இடத்துல கவனிங்களேன், நாகரீயர் என்று சொல்லுகிற போது நாகரிகம் என்கிற சொல் உருவானதற்கு அடையாளமான ஒரு இனப்பழங்குடி மக்களாக நம்முடைய நாகர்கள் இருந்திருக்கிறார்கள், நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கூட பார்க்கலாம். நாகரிகம் என்ற சொல்லே நம்முடைய மூதாதையரான நாகர்களிலிருந்து வந்திருக்கலாம் என்று கூட ஆய்வு செய்யலாம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வகையில் முரஞ்சியூர் முடிநாகராயர் இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். இதில் ஒரு இடையீடு இருக்கிறது. முரஞ்சியூர் முடிநாகராயர் என்று சொல்வது தவறு. ராயர் என்கிற மரபு சங்ககால வழக்கில் பின்னொட்டாக இடம்பெறாத வழக்கு என்று நமச்சிவாய முதலியார் போன்ற ஆய்வறிஞர்கள் பேசுகிறார். பிறகு என்ன பெயராக இருக்கும் என்றால் ஊவே சாமிநாதையரும் முடிநாகராயர் என்றே குறிப்பிடுகிறார். நமச்சிவாயர் முடிநாகரையர் என்று இருந்திருக்கலாம். அரையர் என்கிற பின்னொட்டு வந்திருக்கலாம். ராயர் என்ற பின்னொட்டு சங்க காலத்தில் தமிழில் இல்லை பெருவழக்காக என்று அவர் பிரித்து பார்க்கிறார். ஆனால் இதில் அவ்வை துரைசாமி பிள்ளை தான் ஒரு துளக்கத்தை கொடுக்கிறார். முரஞ்சியூர் முடிநாகராயரும் இல்லை, முரஞ்சியூர் முடிநாகரையரும் இல்லை, முரஞ்சியூர் முடிநாகனார் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இதை எல்லாத்திலையுமே நாகர் என்கிற அடையாளம் பெயரிலேயே வருகிறது. ஒன்று. இன்னொரு பக்கம் இந்த மன்னர்கள் பட்டியலை பார்த்தோமானால் அதிலும் நமக்கு நாகர் என்கிற தரவுகளை எடுக்கலாம். நாகர் பழங்குடிகளாக இலங்கையை ஆண்ட இளம்பகர்ணர் என்ற வம்சத்தில் நாகன் என்கிற பெயர் தாங்கிய பலர் இருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பை நான் கண்டடைகிறேன். அந்த பெயர்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மகல்லக்க நாகன், குச்சநாகன், குஞ்சநாகன், முதலாம் சிறிநாகன், அபயநாகன், இரண்டாம் சிறிநாகன், மகா நாகன் என்ற பெயர்களை மனம் கொண்டால் சங்க புலவர்களும் நாக என்கிற அடையாளத்தோடு உள்ளவர்கள். சங்ககாலத்திற்கு முந்தைய மன்னர் பரம்பரையிலும் நாக என்கிற அடையாளம் இருக்கிறது. இப்படி நாகசுரம் என்கிற இசைக்கருவி இருக்கிறது, நாகரூர் என்கிற ஊர் பெயர் இருக்கிறது, நாகப்பட்டினம் என்கிற ஊர் பெயர் இருக்கிறது. இந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு நாக இனத்தினுடைய தொன்மையை இந்திய வரலாற்றில், அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட இனி வரலாறு எழுதப்பட்டால் தமிழ் சமூகத்திலிருந்து இந்திய வரலாற்றை தொடங்க வேண்டும் என்று குறிப்பிடுவது இதுதான். இதை வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் ஒப்புகின்றார்கள். எனவே மிக தொன்மையான ஒரு அடையாளத்திற்குரிய ஊரிலிருந்து இந்த குரல்களை நாம் பதிவு செய்கிறோம். இந்த அடிப்படையில் நாகர்கள் என்கிற இந்த தனித்துவமான பழமையான தொன்மையான நாகரிகத்திற்கும் பண்பாட்டுக்கும் உரியவர்கள் நாங்கள் என்கிற பெருமிதத்தோடு இந்த முதல் கட்ட பதிவை நாம் நிறைவு செய்யலாம். நன்றி. மிக தொன்மையான நாகப்பழங்குடியினர் வாழ்ந்த ஊர் என்று நாம் முதற்கட்ட பதிவில் பார்த்தோம். இந்த பகுதி சார்ந்த இலக்கிய பங்களிப்புகளை நாம் பார்க்கலாம். இதில் குறிப்பாக செவ்விலக்கிய பங்களிப்பு, கிளாசிக்கல் லிட்ரேச்சர், த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்கிற வகைமையில் நாம் பார்க்கலாம். இதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய சில ஆளுமைகளை சில மணித்துளிகளுக்குள்ளாக நாம் அடையாளம் காட்ட விழைகிறோம். குறிப்பாக சங்க இலக்கியங்களை எழுதிய பாவலர்களை முதல் பதிவில் பார்த்து விட்டோம். அவற்றுக்கு உரை எழுதியவர் என்கிற முறையில் பெருமழை புலவர் என்று எல்லோராலும் தமிழ் செவ்வியல் மரபில் அறிய தகுந்த கோவே சோமசுந்தரனார் அவர்களை பற்றி நாம் முதலில் பார்க்கலாம். அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய திருத்துறைப்பூண்டி வட்டார
மேலப்பெருமழை என்கிற ஊரில் பிறந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்த அந்த ஊரின் ஆளுமை. அவர் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை இவற்றோடு மட்டுமல்லாமல் பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, ஐஞ்சிறு காப்பியங்களில் உதயனகுமார காவியம், நீலகேசி மற்றும் பெருங்கதை, இலக்கண நூலாக இருக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பாமாலை, கல்லாடம், பிறகு பரிபாடல், ஐந்தினை 70, ஐந்தினை 50, திருக்கோவையார், பட்டினத்தார் பாடல் போன்ற நூல்களுக்கு சோமசுந்தரனார் உரை எழுதியிருக்கிறார். மாபெரும் அறிஞர்கள் இந்த உரையின் மீது இடையீடுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதன் மீதான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அறிஞர்களை மறுத்து உரை எழுதக்கூடிய அளவுக்கு தகை சான்ற ஒரு அறிஞராக அவர் விளங்கி இருக்கிறார். பண்டிதமணி வரலாறு என்கிற நூலையும், செங்கோல், மானனீசை என்கிற நாடக நூல்களையும், பெருங்கதை உரைநடையும் அவர் கூடுதலாக யாத்திருக்கிறார். அவர் வாழ்ந்த மேலப்பெருமழை ஊராட்சியில் உள்ள நூலகத்துக்கு பெருமழை புலவர் நூலகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிற வரலாற்றை பார்க்கிறோம். இவர் சங்க செவ்வியல் நூல்களுக்கான உரையாசிரியராக திகழ்ந்தவர். அடுத்த ஆளுமையாக நாம் குறிப்பிட விரும்புவது மொழிப்போராளி சி. இலக்குவனார். சி. இலக்குவனார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் வட்டத்தில் உள்ள வாய்மேடு என்கிற சின்னஞ்சிறிய ஊரில் பிறந்து வளர்ந்தவர். மொழிப்போரில் தீவிரம் காட்டியதன் தொடர்பாக அவர் 2 முறை பணியிடை நீக்க தண்டனைக்கு ஆளானவர். இந்திய எதிர்ப்பு போரில் மிக தீவிரம் காட்டியவர். அவருடைய கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆன் தொல்காப்பியம் என்கிற முனைவர் பட்ட ஆய்வு ஒரு தலைசிறந்த ஆய்வு. தொல்காப்பியத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுமை என்பதில் நமக்கு தனிப்பெருமை இருக்கிறது. அப்படி தொல்காப்பியத்தை மொழிபெயர்த்து ஆய்வு செய்த போது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்ட வரலாறும் மிக புதியது தமிழ்ச்சூழலுக்கு. மட்டுமல்லாது அறிஞர் அண்ணா உலகளாவிய சுற்றுப்பயணங்களின் போது குறிப்பாக போப்பாண்டவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய உலகளாவிய நிலையில் போற்றத்தக்க ஆளுமை ஒருவருக்கும் இந்த கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆன் தொல்காப்பியம் என்கிற சி. இலக்குவனாருடைய நூலை நினைவு பரிசாக போகிற இடங்களில் கொடுக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார் என்பது சி. இலக்குவனாருக்கு கிடைத்த ஒரு பெருமிதமாக நாம் அடையாளப்படுத்தலாம். அமெரிக்க நூலகங்களுக்கு இந்த நூலை தமிழக அரசின் சார்பாக அறிஞர் அண்ணா வழங்கியிருக்கிறார் என்கிற குறிப்பு இருக்கிறது. கலைஞர் மு. கருணாநிதி இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த திருக்குவளையில் பிறந்து வளர்ந்தவர். அவர் திருவாரூரில் பயில்கிற போது அவருக்கு ஆசானாக விளங்கியவர் இந்த சி. இலக்குவனார். சிறிது காலம் 1.5 ஆண்டு காலமோ 2 ஆண்டு காலமோ அவர் திருவாரூரில் கலைஞருக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். போகிற இடங்களிலெல்லாம் வீரார்ந்த தமிழ் உணர்வையும் மொழி சார்ந்த கிளர்ச்சியான சிந்தனைகளையும் வழங்கினார் என்று பல்வேறு பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் அவரை வேறு வேறு திசைகளுக்கு விரட்டின. என்ற போதிலும் தனியாத தாகத்தோடு அவர் தன்னுடைய பணிகளை தொடர்ந்திருக்கிறார். சங்க இலக்கியம் என்கிற அந்த வளமான தமிழ் இலக்கிய மரபை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கியம் என்கிற இதழை போகிற ஊர்களிலெல்லாம் நடத்தி எளிய மனிதர்களிடமும் சங்க இலக்கியத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். பிறகு அவருடைய பாணியினால்தான் இந்த சங்க இலக்கியத்தை எளிய முறையில் சொல்வது என்கிற மூவா கொடுத்த நடைவண்டி போன்ற நூல்களும், நம்முடைய கலைஞர் அவர்களுடைய சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா போன்ற நூல்களும் இந்த சி. இலக்குவனார் என்கிற ஆளுமையின் தொடர்ச்சியாக வந்த அந்த வடிவச் செழுமையை தொடங்கி வைத்த மரபுக்குரியவர் சி. இலக்குவனார் தான். நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் இதை நன்றி உணர்ச்சியோடு குறிப்பிடுகிறார். கதை வடிவில் சங்க இலக்கிய சித்திரங்களை எடுத்து எளிய மனிதர்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்கிற இந்த முறைமை கலைஞருக்கு ஆசானாக இருந்த சி. இலக்குவனார் உருவாக்கிய ஒரு பாணி என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் உள்ளே நையா என்று ஒரு குரல் ஒலிக்கலாம், நீங்கள் கேட்டிருக்கலாம். எஸ்ஆர்
பிரசன்சார் என்று சொல்லுகிற இந்த மரபை நீக்கி தனித்தமிழில் உள்ளேனையா என்கிற ஒரு மரபை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் சி. இலக்குவனார். இதை அவரிடம் பயின்ற இடதுசாரி இயக்கத்தின் மகத்தான ஆளுமையாக இன்றளவும் விளங்குகிற RNK என்று நாங்கள் சுருக்கமாக அழைக்கிற ஆர். நல்லக்கண்ணு, அவர் திருநெல்வேலியில் ஆசிரியராக இருந்தபோது சி. இலக்குவனாரிடம் பயின்ற அந்த அனுபவத்திலிருந்து இந்த செய்தியை நமக்கு தருகிறார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இவர் 2 முறை கைது செய்யப்படுகிறார். சிறை வாழ்வும் பணி நீக்கமும் பெற்ற இலக்குவனார் மிக முக்கியமான ஒரு நாகப்பட்டின ஆளுமை என்று சொல்வதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். மூன்றாவதாக நான் குறிப்பிட விரும்புகிற ஆளுமை அகராதி உருவாக்கியவர். ஆங்கிலத்தில் த ஃபாதர் ஆஃப் டிக்ஷனரி என்று சொல்லக்கூடிய ஜான்சனை குறிப்பிடுவார்கள். தமிழில் அகராதியின் தந்தை என்று சொல்லப்படுபவர் மானிப்பாய் அகராதியை உருவாக்கிய ஈழத்தில் கதிரவேர் பிள்ளையை குறிப்பிடுவார்கள். இது ஒரு வரலாறு, அகராதி சார்ந்த வரலாறு. இதில் தொகை அகராதி என்கிற அகராதியை உருவாக்கியவர் நம்முடைய நாகப்பட்டின மாவட்டத்தில் ஆயக்காரம்புலம் 3ஆம் சேத்தி என்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மலையான் குத்தகை என்கிற ஊரைச் சேர்ந்த கருப்ப கிளர் ராமசாமி புலவர் என்கிறவர் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கவர். என்ன வேடிக்கை என்றால், நான் இப்போது NCBHனுடைய பவள விழா கொண்டாட்டத்தின் போது குறிப்பிட்டேன், இன்றைக்கு 10,000 தலைப்புகளிலான இது போன்ற ஒரு பதிப்பகம் வளர்ந்து செழித்து நூல்களை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் மண்ணில் இருந்த ஒரு மனிதர் மின்சார வசதி இல்லாத, போக்குவரத்து வசதி இல்லாத, தகவல் தொடர்பு வசதி இல்லாத ஒரு குக்கிராமத்தில் 7ஆம் வகுப்பு தாண்டாமல் படிக்க முடியாத சூழ்நிலையில் ஆழ்ந்த தமிழ் புலமையோடு 220 நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் காலத்தில் வெளியிடுவதற்கு இது போன்ற பதிப்பகங்கள் இல்லையே என்கிற ஆதங்கத்தை அந்த நிகழ்வில் நான் குறிப்பிட்டேன். 14 நூல்களைத்தான் அவர் காலத்தில் அவர் வெளியிட்டு பார்த்திருக்கிறார். ஆனால் 220 நூல்கள் அவர் எழுதி முடித்திருக்கிறார், வெறும் 7ஆம் வகுப்பு புலமையோடு. மறைமலை அடிகள் தொடர்போடு அவர் சென்னையில் தாம்பரத்தில் மெய்ப்பு திருத்துணராக பணியாற்றி, தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி இப்படியான வளமான நூல்களை தமிழுக்கு கொடையளித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கட்டளை கலித்துறை, அந்தாதி இந்த வகைகளில் 17 நூல்கள் உள்ளிட்ட இந்த 220 நூல்கள் என்று சொல்வது பெரு வியப்புக்குரிய ஒரு பட்டியல். இந்த பதிவுகளை தமிழ் பணிமன்ற முகநூல் பதிவு நமக்கு தருகிறது. எனவே நன்றியோடு அந்த தமிழ் பணிமன்ற முகநூல் பதிவுக்கு நாம் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஆளுமையாக நாங்கள் கொண்டாடி போற்ற வேண்டிய ஒரு ஆளுமை, நாகப்பட்டின ஆளுமை என்று சொன்னால் அது தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் காடம்பாடி என்கிற நாகப்பட்டினம் மாவட்டம் பக்கத்திலே ஒரு 3 கல் தொலைவில் உள்ள ஒரு ஊர். அந்த காலத்தில் அறுவை சிகிச்சை மருத்துவராக இருந்த சொக்கநாத பிள்ளை என்பவருடைய மகனாக இருந்தவர். நாகப்பட்டினம் வெஸ்லி மிஷன் பள்ளியில் படித்து தேறினார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய அறிமுகத்தோடு திருவனந்தபுரம் சென்று சில காலம் அங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து சென்னை கிறித்தவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார், மில்லர் என்பவருடைய பரிந்துரையின் பேரில். அப்படி பணியாற்றுகிற போது மாணவர்களுக்கு எடுத்த வகுப்பு குறிப்புகளை கொண்டு பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை என்கிற 2 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. மிக கடுமையான நடையில் அமைந்த நூல்கள் அவை. அவருடைய அறிவு மேதமை துளங்கக்கூடிய நூல்கள். எளிய சாமானிய தமிழ் வாசகர்கள் படித்து பொருள் புரிந்துவிட முடியாத அளவுக்கு அழுத்தமான செறிவான ஒரு தமிழ் நடைக்கு உரியவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை பற்றி நாம் பிரிதொரு பதிவிலே பார்க்கலாம். இடப்பெயர் ஆய்வு குறித்த இன்னொரு பதிவிலே பார்க்கலாம். காடம்பாடி, இந்த பகுதிகளிலெல்லாம் தரங்கம்பாடி, காடம்பாடி இப்படியான பாடி என்பது சிற்றூர் என்கிற பொருள் துளக்கத்தை கொண்ட பெயர். இந்த தரங்கம்பாடி ரொம்ப அழகியல் சார்ந்த பெயர்.
தரங்கம் என்றால் அலை, அலைகள் பாடுகின்ற ஊர், அதுதான் தரங்கம்பாடி. நீங்கள் ஜலதரங்கம் என்ற இசைக்கருவியை பார்த்தீங்கன்னா கண்ணாடி குவளைகளில் நீர் நிரப்பப்பட்டு, பீங்கான் பாத்திரத்தில் நீர் நிரப்பப்பட்டு கண்ணாடி குச்சிகளால் அவற்றை தட்டி இசைப்பார்கள். அந்த இசை ஜலதரங்கம் என்று பெயர் பெறுகிறது. அது ஜலம் வடமொழி, தரங்கம் தமிழ்ச்சொல், தரங்கம்பாடி, இப்படி காடம்பாடி. இந்த காடம்பாடியில் பிறந்தவர் தான் இவர். திருவனந்தபுரத்தில் தமிழாசிரியர் ஆன பிறகு சித்தாந்த தீபிகை என்கிற இதழின் ஆசிரியராக ஆன பிறகு திருமந்திரம், திருவாசகம், சிவஞான சித்தியார், தாயுமானவர் பாடல்கள் இவற்றையெல்லாம் உரையாக எழுதியிருக்கிறார். குறிஞ்சிப்பாட்டு உரை, பிறகு ஞானசாகரம் என்கிற இதழ் பங்களிப்பு எல்லாம் வந்தது. இந்த சித்தாந்த தீபிகை இதழில் குறிஞ்சிப்பாட்டு உரை வந்தது. ஞானசாகரம் என்கிற ஒரு இதழையும் நடத்தியிருக்கிறார். பின்னாளில் அது அறிவு கடல் என்று தனித்தமிழில் பெயர் மாற்றம் கொண்டிருக்கிறது. இந்த இதழில் தான் மாணிக்கவாசகர் காலம், தொல்காப்பியர் காலம், தமிழ் வடமொழி பிறத்தல், பரிமேலழகர் உரை ஆராய்ச்சி ஆகியன வெளிவந்த காலம் என்று நாம் பார்க்கலாம். இவருடைய சமகால பேராசிரியர் தான் கிபி 1600 தமிழ் செம்மொழி தகுதிப்பாடுடையது என்று வாதிட்ட, முழங்கிய, அறைகூவிய பெருமகனார் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்பட்ட பரிதிமாற் கலைஞர் இவருடைய சமகாலத்தவர். சென்னை கிறித்தவ கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். இவருடைய அதாவது மறைமலை அடிகளுடைய மாணவர்களாக மிக முக்கியமான ஆளுமைகளாக வாசு செங்கல்வாராயர், டி.கே. சிதம்பரநாதர் முதலியார், சோமசுந்தர பாரதி, வையாபுரி பிள்ளை ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். வையாபுரி பிள்ளை ஒரு மிக முக்கியமான தமிழ் ஆராய்ச்சியாளர். நிறைய பேர் தமிழ் துரோகி என்று அவரை எழுத்தும் படித்தும் பேசுவார்கள். கால ஆராய்ச்சியில் அவருடைய ஆராய்ச்சி முறைமை தலை சிறந்த ஆராய்ச்சி முறைமை என்று நான் பார்க்கிறேன். அது பற்றி விரிவான வேறு தளங்களில் பேசலாம். மறைமலை அடிகளுடைய இலக்கிய பணி என்று வந்தால் அது 3 தளங்களில் குவிமையம் கொள்கிறது. ஒன்று தனித்தமிழ் இயக்கம், அடுத்து சைவ மறுமலர்ச்சி இயக்கம், மற்றது இலக்கியம். நூலாசிரியர், இதழாசிரியர், பேச்சாளர் என்கிற 3 தளங்களிலும் செயல்பட்டிருக்கிறார். ஆன்றவிந்த அடங்கிய தமிழ் புலமையோடு சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் புலமை பெற்றவர். தமிழில் உரைநடை உருவாகி வந்த காலகட்டத்தில் செயலாற்றியவர் என்பது மிக முக்கியமானது. தமிழ் உரைநடை வந்தபோது 3 மூலகங்களை அது கொண்டிருந்தது. ஒன்று மத இலக்கியம், மற்றது பேச்சு மொழி, அடுத்து ஆங்கில மொழியாகும். இந்த 3 உரைநடை கூறுகளையும் மாற்றி அவர் தனித்தமிழில் உரைநடையை எழுத வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். நான் அண்மையில் இலங்கை சென்றிருந்த போது அங்கே அந்தியேட்டி, அங்குரார்ப்பணம், பாவிப்பு, அசம்பாவிதம், அசாதாரணம் போன்ற வடமொழி சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை முன்வைத்து, எங்களுக்கு ஒரு மறைமலை அடிகள் கிடைத்ததைப் போல உங்களுக்கு ஒரு தனித்தமிழ் இயக்கம் கிடைத்திருந்தால் நீங்களும் நல்ல தமிழில் உங்களுடைய மொழி புழங்கு வழியை கட்டமைத்துக் கொள்வீர்கள் என்று நான் இலங்கையில் பேசிவிட்டு வந்தேன். அந்த வகையில் மணிப்பிரவாளம் கோலோச்சிய ஒரு காலம். மணிப்பிரவாளம் என்றால் அது பெயர் சொல்லே வித்தியாசமான வேறுபட்ட பெயர் சொல். மணி என்பதையும் பவளம் என்பதையும் கோர்த்து மாலையாக கட்டினால் அது மணிப்பவளம். நல்ல தமிழில் சொன்னால் மணிப்பவளம். அதையும் வடமொழி சார்ந்து மணிப்பிரவாளம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மணிப்பிரவாளம் தமிழை கொச்சைப்படுத்தி வந்த நிலையில் இவற்றை கண்டித்ததோடு மட்டுமல்ல, அதற்கு செயல் வடிவம் கண்டு தனித்தமிழ் இயக்கத்தை அவர் போற்றினார். எனவே தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகமான தமிழ் பெயர்களை நீங்கள் அடையாளம் காணலாம். நல்ல தனித்தமிழ் பெயர்களை எல்லாம் பார்க்கலாம். எங்கள் ஊர்களில் எல்லாம் பெயர்களை வைக்கிற போது பிள்ளைகளுக்கு தனித்தமிழில் வைக்கிற மரபு நிச்சயமாக இருந்திருக்கிறது. நிறைய பெயர்களை சொல்லலாம். எங்கள் குடும்பத்திலேயே அப்படியான பெயர்களை நான் சொல்லலாம். என்னிடம் பயின்ற மாணவர்கள், என்னோடு பயின்ற ஒரு சாலை மாணாக்கர், எனக்கு ஆசிரியர்களாக வாய்த்தவர்கள், இப்படி பல பெயர்களை நான் அதிலே சொல்ல முடியும். அப்போ தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்து அதனுடைய தாக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய இன்றளவும் இருக்கிற அளவுக்கு வந்தது என்று சொன்னால் அதில் மறைமலை அடிகளுடைய பெரிய பங்களிப்பை நாம்
போற்ற வேண்டும். மட்டுமல்லாமல் அவர் ஒரு சமயவாதியாக இருந்தார் என்று பலரும் அறிந்திருப்பார்கள். சமயத்திலும் அவர் அவைதீக சமயத்தை முன்வைத்தார். போலிச்சைவரும் சாதி வேற்றுமையும் என்று ஒரு நூலை எழுதுகிறார். அவர் வேளாளர் நாகரிகம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். பண்டை தமிழர், ஆரியர், தமிழர் மதம் என்னும் தலைப்புகளில் எல்லாம் நூல்களை எழுதுகிறார். இந்த நூல்களில் அவர் சைவ மதத்தை சாதி கடந்த ஒரு மதமாக நிறுவுகிறார். மதம் என்ற சொல்லே மாணிக்க வாசகர் காலத்துக்கு பின் தமிழில் வந்தது என்று ஒரு தகவலை கொடுக்கிறார். தமிழர்கள் ஒளிவணக்கம் உடையவர்கள். காலை கதிரவன் முருகன், மாலை கதிரொளி சிவன், நீரின் நிலம் பார்வதி, சிவலிங்க வடிவம் நெருப்பு குழி என்றெல்லாம் விரிவான களத்தை எழுப்பி தரவுகளை அளிக்கிறார். இவை ஆய்வுக்குரியன. இதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றில்லை, இவற்றை ஆய்வு செய்யலாம். தமிழர் நடுவே சாதி வேறுபாடுகள் தேவையில்லை என்றும் மத வழிபாடுகளில் மூடநம்பிக்கைகளும் வெற்றி சடங்குகளும் தேவையற்றவை என்றும் குறிப்பிடத்தக்க வகையில் அவர் பேசி வந்தது நாம் மிக தனித்துவமாக மறைமலை அடிகளை அணுகுவதற்கு ஒரு மூலத்தரவாக எடுத்துக்கொள்ளலாம். சுவாமி வேதாச்சலம் என்கிற தன்னுடைய பெயரை மறைமலை அடிகள் என்று தமிழில் அவர் வைத்துக்கொண்ட காலம் தொடங்கி அவருடைய பணி நிறைவான காலத்தில் அவர் ஆற்றிய இந்த மகத்தான பணிகளை நாம் நினைவு கூறலாம். குமுதவள்ளி அல்லது நாகநாட்ட அரசி, கோகிலாம்பாள் கடிதங்கள் போன்ற நாவல்களை அவர் எழுதியுள்ளார். இதில் நாகநாட்ட அரசி என்று வருகிற போது நாக என்கிற சொல் வருவதையும் நாம் கவனிக்கலாம். ஒரு நாக நாட்டைச் சேர்ந்த மறைமலை அடிகள் நாகநாட்டரசி என்று தானே எழுத முடியும். அது ஒரு தனித்துவமான செய்தி. 1937 கேன் ஹிந்தி பி எ லிங்குவா ஃப்ராங்கா ஆஃப் இந்தியா என்கிற நூலை அவர் எழுதுகிறார். இந்தி பொதுமொழியா என்று 1937 எழுதுகிறார். கேன் ஹிந்தி பி எ லிங்குவா ஃப்ராங்கா ஆஃப் இந்தியா என்று 1969 எழுதுகிறார். இப்போது இந்தி மும்மொழி கொள்கை போன்ற பேசு பொருள்கள் எல்லாம் ஊடகங்களை நிறைத்து அடைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதை பொருத்தி பார்ப்பது சாலச் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். ஹிந்தி பொதுமொழியாக, ஹிந்தி நல்லா தெரியும் மறைமலை அடிகளுக்கு, சமஸ்கிருதத்தில் ஆழ்ந்த புலமை உடையவர். பெரியார் மறைமலை அடிகளுடைய நூலகத்தை விற்பனைக்கு விடுகிறார் என்று கேள்விப்பட்ட போது, நூல்களை பார்த்து வாங்கலாம் என்று போன போது, பெரியார் தன்னுடைய பக்கத்தில் வந்த நண்பரிடம் சொன்னாராம், என்னையா தமிழறிஞர்னு சொன்னாங்க, இவ்வளவு சமஸ்கிருத நூல்களாக வாங்கி குமிச்சிருக்கிறாரே மனுஷன் என்று சொன்னாராம். அவ்வளவு சமஸ்கிருத புலமை மிக்க ஒரு ஆளுமை தான் மறைமலை அடிகள். ஆனால் அவர் தான் சொல்றாரு இந்தி பொதுமொழியா என்று கேள்வி எழுப்புகிறார். மட்டுமல்லாது கேன் ஹிந்தி பி எ லிங்குவா ஃப்ராங்கா ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தொடர்பு மொழியாக இந்தி விளங்க முடியுமா என்று கேட்கிறார். கேன் என்கிற அந்த கேள்வியின் தொடக்க அடியை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாகப்பட்டினத்திலும் சென்னை புறநகரிலும் இவருடைய பெயரை நகர்களுக்கு சூட்டியிருக்கிற வரலாற்றை நாம் அறிவோம். நாகப்பட்டினத்தில் மறைமலை நகர் இருக்கிறது. சென்னை புறநகருக்கு மறைமலை நகர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இவருடைய சிறப்புகளை அடையாளப்படுத்தும் விதமாக ஒன்றிய அரசு அஞ்சல் வில்லையையும் அஞ்சல் முத்திரையையும் வெளியிட்டிருக்கிறது. 4000த்திற்கு மேற்பட்ட தமிழ், சமஸ்கிருத, ஆங்கில நூல்களை சேகரித்து வைத்திருந்தார். அவ்வளவு நூல்களையும் மறைமலை அடிகள் நூலகத்தில், இப்போது கன்னிமரா நூலக வளாகத்தில் இயங்கி வரும் மறைமலை நூலகத்தில் நாம் பார்க்கலாம். சிறந்த வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான கோவை இளஞ்சேரன் அவருடைய அயராத முயற்சியில் நாகப்பட்டினத்தில் இவருடைய மறைமலை அடிகளுடைய திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. முன்பு அது மணிக்கூண்டு அருகில் இருந்தது. இப்போது தம்பித்துறை பூங்காவில் புனரமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தின் தலையாய அடையாளம் மறைமலை அடிகள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்ததாக இலக்கியத்துறை பங்களிப்பு என்று வருகிற போது தாயுமானவருடைய அருத்தமிழ் பங்களிப்பையும் நாம் பேச வேண்டும். நாம் பகுத்தறிவாளர்களாக இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், தமிழுக்கு ஆற்றிய பங்கு யார் செய்தாலும் நாம் அதுதான் ஒரு ஜனநாயகம். அந்த அடிப்படையில் பார்த்தால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்றும் அறியேம் பராபரமே என்று சொல்லி பராபர கண்ணி என்கிற இலக்கிய வகைமையில் மூழ்கி திளைத்து முத்தெடுத்த ஒரு பணுவலாளர் தாயுமானவர் என்று குறிப்பிடலாம். இவர்களெல்லாம் வைதிக சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பது சற்றே ஆறுதல் தருகிற விடயம்.
வைதீக சமயம் என்று வந்துவிட்டால் அது சனாதனம், சாதி, ஏற்றத்தாழ்வு, மேல் கீழ் என்றெல்லாம் பார்ப்போம். அவைதீக மரபில் பார்த்தோமானால் அது முற்போக்கு குணாம்சம் கொண்டதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தாயுமானவரை நாம் நம்மவராக கணக்கில் கொள்ளலாம். தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்று 56 பிரிவுகளில் 1452 பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவை பழந்தமிழ் பங்களிப்புகள் என்ற வகைமையில் அடங்கும். இதற்கு பிறகு சித்தி ஜுனைதா பேகம், அவர்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் பிறந்த முதல் தமிழ் முஸ்லிம் புரட்சி பெண் எழுத்தாளர் என்று அடையாளப்பட்டவர். வேடிக்கை என்னவென்றால் இவர் 3ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார். தாருல் இஸ்லாம் என்ற இதழை படித்துத்தான் செந்தமிழை கற்றுக்கொண்டார். திருமணத்திற்கு பிறகு தனது 16வது வயதில் எழுதவும் தொடங்கினார். இளம் வயதிலேயே கணவரை இழந்து விடுகிறார். நிறைய சிறுகதைகள், பெருங்கதைகள் இதெல்லாம் எழுதுகிறார். 1929 தாருல் இஸ்லாம் என்கிற இதழில் வெளிவந்த காதலா கடமையா நாவல், செண்பகவள்ளி தேவி அல்லது தென்னாடு போந்த அப்பாசிய குலத்தோன்றல் நாவல், மகிழம்பூ நாவல், இஸ்லாமியமும் பெண்களும் கட்டுரை தொகுப்பு, மலைநாட்டு மன்னன் தொடர்கதை ஆகிய நூல்களை பங்களித்துள்ளார். இன்னும் ஒரு சிறப்பு, கலைமாமணி நாகூர் சலீம் என்கிற மாபெரும் புலவரும் இன்றைக்கும் எழுதி கவனம் குவித்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய நண்பர் நாகூர் ரூமியும் இவருடைய குடும்பத்தை சேர்ந்த உறவு முறையில் வரக்கூடிய ஆளுமைகள் என்பதையும் சேர்த்து பார்க்கலாம். இது இலக்கியம் சார்ந்த பங்களிப்பை பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் விடுதலை போராட்டம் சார்ந்த பங்களிப்பை பார்க்கலாம். நன்றி. நாகப்பட்டினம் மாவட்ட விடுதலை போராட்ட இயக்கமும் அதனுடைய பங்களிப்பும் என்று பார்க்கிற போது மிக முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு மகத்தான ஆளுமை. இந்தியாவில் 2 இடங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. ஒன்று தண்டி உப்பு சத்தியாகிரகம், அது கவிக்குயில் சரோஜினி தேவியார் முன்னிலையில் காந்தியார் தலைமையில் நடைபெற்றதாக வரலாறுகள் பதிவு செய்கின்றன. தென்னாட்டை பொறுத்தளவில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று குறிப்பிடப்படுவது. இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக வரலாறு பல சுவாரஸ்யமான செய்திகளை தன்னகத்தே கொண்டது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மிக முக்கியமான ஆளுமை சர்தார் வேதரத்னம் பிள்ளை. 14 ஆண்டுகள் சென்னை மாகாண உறுப்பினராக அரசியல் ரீதியாக பங்காற்றினார். இதற்கு முன்பாக இந்த விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது வேதாரண்யத்தில் இந்த மாபெரும் எழுச்சி நடக்கிறது. விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டின் அல்லது தென்னாட்டின் பல பகுதிகளில் இருந்து வழிநடை சிந்து பாடியபடியே, விடுதலை சிந்து இசைத்தபடியே அங்கே போகிறார்கள். போகிற வழியில் ஆங்கில காலனிய ஆதிக்கம் ஒரு உத்தரவிட்டிருந்ததாக எங்கள் பகுதிகளில், குறிப்பாக எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு மூத்தவர்கள் பெரியவர்கள் சொன்ன செய்தி, அவர்களுக்கு உணவோ தண்ணீரோ கொடுக்கக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டமாக ஆங்கில காலனி ஆதிக்கம் சொல்லி வைத்திருந்ததாக சொல்லுகிறார். ஆனால் மக்கள் எப்போதுமே விடுதலை வீரின் பக்கமாக, விடுதலை போராட்ட களத்தில் நிற்பவர்களாக சாமானிய மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எங்கள் பகுதி மக்களே ஒரு சான்றாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்படி வேதாரண்யத்தை நோக்கி அணி அணியாக விடுதலை போராட்ட வீரர்கள் செல்கிற போது அவர்கள் உணவில்லாமல், குடிக்க நீர் இல்லாமல் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யும் முயற்சியாக எப்போதுமே ஆளும் வர்க்கம் இது போன்ற முயற்சிகளை செய்யும் என்கிற அடிப்படையில் அது நடந்தது. ஆனால் மக்கள் இரவோடு இரவாக உணவை தயாரித்து மரங்களில் கட்டி வைத்து விடுவார்கள். மரங்களில் மூட்டையாக உணவு மூட்டைகள் தொங்கிக் கொண்டிருக்கும். போகிறவர்கள் மரங்களில் மர நிழலில் அமர்ந்து மூட்டையை அவிழ்த்து சோற்றை சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்து விட்டு தங்களுடைய விடுதலை போராட்ட களப் பங்கேற்பை நிகழ்த்தும் பொருட்டு அணி அணியாக சென்றார்கள். இது என்ன சுவாரஸ்யம் என்றால், எங்கள் பகுதிகளில் மாடுகள் கன்றுகளை ஈணுகிற போது நஞ்சிக்குடியை கொண்டு போய் சில மரங்களில் கட்டுவார்கள். குறிப்பாக ஆலமரம், அரச மரத்தில் கட்டுகிற ஒரு முறை இருக்குது. அது ஒரு தொல் அறிவியல் கூறு, அதில் மரபு மருத்துவம் இருக்கிறது. இந்த நஞ்சு
நல்ல மரமாக இருக்கிற அரச மரத்தில் கட்டுவதன் மூலமாக அதனுடைய நச்சுத்தன்மை நீக்கப்படும் என்கிற பழைய மரபார்ந்த அறிவியல் கூறு அதற்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதிகளில் இந்த மரங்களில் நஞ்சுக்கொடி கட்டுறது அப்படின்னு ஒரு வழக்காறு இருக்குது, தொடர்கிறது. அது போன்ற நஞ்சுக்கொடிகள் தான் கட்டப்பட்டிருப்பதாக காலனி ஆதிக்க காவல்துறை நினைத்து கொண்டு வாளாவிருந்து விட்டது. ஆனால் மக்கள் அரசின் எதிர்ப்பை மீறி, தடை உத்தரவுகளை மீறி போகிற வருகிற இந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கான உணவை மரங்களில் நஞ்சுக்கொடி கட்டுவதை போன்றதேன ஒரு செயன்மையை அவர்கள் செய்தார்கள். விடுதலை போராளிகள் வயிறார உண்டு அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள் என்கிற வழக்காற்று கதை, செவி வழி செய்தி, கர்ணபரம்பரை கதை என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். இந்த போராட்டம் ஒரு அளப்பரிய வீச்சை இந்திய விடுதலை போராட்டத்தில் தாக்கம் செலுத்தியது என்று நாம் பார்க்கிறோம். இதை முன்னின்று நடத்தியவர் சர்தார் வேதரத்னம். அவருடைய இயற்பெயர் வேதரத்னம். சர்தார் என்கிற பட்டம் 1930 தலைவர் என்று பொருள்படும்படியான சர்தார் என்கிற பட்டத்தை அவருக்கு வழங்கினார். ஏனென்றால் அப்படி ஒரு மகத்தான ஆளுமை அவர். நீண்ட நெடுங்காலம் சிறை தண்டனை பெற்றவர். காந்தியடிகளுடைய அத்தனை போராட்டத்திலும் அவர் மிகப்பெரிய நிலக்கிழாராக வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிப்போடு இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டார் என்கிற வரலாறு மகத்தான வரலாறு. அப்படி அவர் 1946 அவர் கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலம் என்கிற ஒரு குருகுலத்தை தோற்றுவிக்கிறார். பெற்றோரை உற்றாரை இழந்த கைவிடப்பட்ட மனிதர்களுக்கான ஒரு புகலிடமாக அந்த குருகுலம் இருந்திருக்கிறது. இன்றளவும் அந்த குருகுலம் தொடர்கிறது. சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்களுடைய பேரன் அப்பாக்குட்டி என்கிற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இன்றைக்கும் அதை வழிநடத்தி வருகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்படியான ஒரு விடுதலை போராட்ட பங்களிப்பின் நாகப்பட்டினம் மாவட்டம், குறிப்பாக வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஒரு சிறந்த தனித்த புகழ்மிக்க இடத்தை கொண்டிருப்பது என்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இது வேதாரண்யத்தில் நடந்த நிகழ்விலும் நான் இந்த பதிவை செய்திருக்கிறேன். இதில் சுவாரஸ்யமான கதை என்பது விடுதலை போராளிகளை மக்கள் வெகு ஆர்வமாக, வெகு ஜனநாயகபூர்வமாக ஆதரித்தார்கள் என்பதும், இதற்காக ஆங்கில காலனி ஆதிக்கம் எழுப்பிய தடை உத்தரவை மீறியதுமான ஒரு நிமிர்ந்த சுயமரியாதை உணர்வோடு கூடிய அவர்களுடைய மனப்பான்மையை என்றென்றும் நாம் மதித்து போற்றலாம். நன்றி. நாகப்பட்டினம் மாவட்ட இசைத்துறையினுடைய பங்களிப்பு என்று வருகிற போது மிக முக்கியமான இசை மரபுக்குரியவர்கள் என்று நாம் முன்பே பார்த்தோம். நாகசுரம், அந்த நாகமரபின் இசைக்கருவி என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தோடி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட TN ராஜரத்னம் பிள்ளை, TNR என்று சுருக்கமாக குறிப்பிடுவார்கள். அவர் அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாவடுதுறை என்கிற ஊரில் பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய சுயமரியாதை மிக்க ஆளுமையாக இருந்தவர். காரைக்குடியில் ஒரு நாதஸ்வர கலைஞர் வியர்த்து வழிய வழிய நாதஸ்வரம் இசைத்து கொண்டிருக்கிறார். வியர்வையை துடைப்பதற்காக இடுப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு மறந்துவிட்டு தோளில் போட்டு விட்டார். தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு. அங்கே நகரத்தார்கள் அதை கடுமையாக எதிர்த்து ஒரு இசை வேளாளர் வகுப்பைச் சேர்ந்த நாகசுரம் இசைக்கிற ஒரு ஆள் துண்டை தோளில் போட்டுக்கொண்டு எப்படி வாசிக்கலாம் என்று ஒரு கலகம் பிறந்தது. இந்த செய்தியை பெரியார் கேள்விப்பட்டு மிகப்பெரிய புரட்சியாளரும் எழுச்சியாளருமான மாவீரன் என்று அழைக்கப்பட்ட, அஞ்சானஞ்சன் அழைக்கப்பட்ட அழகிரியை காரைக்குடிக்கு அனுப்பி அந்த நாதஸ்வர கலைஞரை அழைத்து தோளில் துண்டை போட்டுக்கொண்டு வாசிக்க வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டு அப்படி அவர் வாசித்தார். அன்றிலிருந்து தான் நாதஸ்வர கலைஞர்கள் துண்டை தோளில் போடுகிற ஒரு உரிமை வந்தது என்கிற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் தோடி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட TN ராஜரத்னம் பிள்ளை நின்று கொண்டு நாதஸ்வரம் வாசிக்க மாட்டேன், நாற்காலி போட்டு அமர்ந்துதான் வாசிப்பேன் என்று வித்யாகர்வத்தோடு சுயமரியாதையோடு விளங்கியவர். முதலில்
உட்கார்ந்தபடி நாதஸ்வரம் வாசித்த ஒரு மரபை தொடங்கி வைத்த ஆளுமை டி.என். ராஜரத்னம் பிள்ளை. முதலாக இந்திய குடியரசு தினத்திற்கு முதல் குடியரசு தினத்தன்று மங்கள இசை இசைப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். 1/4 மணி நேரம் அவருக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். அவருடைய நாத வெள்ளம் அங்கே பலரை சூழ்ந்து முதன்மை அமைச்சராக விளங்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உட்பட அத்தனை பேரையும் அந்த இசையால் சுற்றி வளைத்து கட்டி போட்ட அந்த லயிப்பில் மணிக்கணக்காக அவருடைய வாசிப்பு தொடர்ந்து விட்டதை உணர்ந்து ஒரு கட்டத்தில் நேரு அவர்கள் சொன்னார்களாம், இவ்வளவு மகத்தான இசையை வழங்கிய உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரிசை நாங்கள் வழங்க விரும்புகிறோம், நீங்கள் என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொன்னாராம். அப்போது டி.என். ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், எங்கள் ஊரெல்லாம் ஒரே இருட்டு காடாக கிடக்கிறது என்று மட்டும் சொன்னாராம். நேரு அப்போது சொன்னாராம், நீங்கள் ஊருக்கு போய் சேருங்கள், வெளிச்சம் வரும் என்றாராம். தோடி சக்கரவர்த்தி டி.என். ராஜரத்னம் பிள்ளை முதல் குடியரசு தின மங்கள இசையை வாசித்துவிட்டு புறப்பட்டு திருவாவடுதுறையில் வந்து இறங்கிய போது மின்சார வெளிச்சம் ஊரெல்லாம் பூத்து கிடந்ததாம். பார்த்து பரவசப்பட்டாராம். இது ஒரு வரலாறு. ஒரு கலை ஆளுமை தான் பிறந்த மண்ணுக்கு எப்படி பெருமை சேர்க்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான தரவு இந்த தரவு. அவரை போல நிறைய இசை ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். வீணை பிச்சுமணி ஐயர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்தரிப்புலம் என்கிற ஊரில் இசை குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் அவர். நாட்டை குறிஞ்சி, கதன குதூகலம், மலையமாருதம் ஆகிய ராகங்களில் சுரஜதிகளையும், வசந்த கைசிகி, பிருந்தாவன சாரங்கா, அமீர் கல்யாணி ஆகிய ராகங்களில் தில்லானாக்களையும் உருவாக்கியவர் வீணை பிச்சுமணி ஐயர் என்று ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். மாலைப்பொழுதின் மயக்கத்திலே பாக்கியலட்சுமி என்கிற படத்தில் வெளிவந்த பாடல், இன்று போய் நாளை வாராய் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் வந்த பாடல், வீணைக்கொடியுடைய வேந்தனே சம்பூர்ண ராமாயணம் படத்தில் வந்த பாடல் ஆகிய பாடல்களுக்கு வீணை வாசித்த கலைஞர் தான் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீணை பிச்சுமணி ஐயர். அவருடைய ஒளிப்பேழைகள் அந்த காலத்தில் வெளியிடப்பட்டு மகத்தான விற்பனையாகி இருக்கின்றன என்கிற செய்தியும் கிடைக்கிறது. இன்றைக்கும் நாம் அதிசயித்து பார்க்கிற ஹரித்வாரமங்கலம் ஏ.கே. பழனிவேல், கொட்டாங்கச்சி வயலின் வாசித்த ஸ்ரீராமுலு, கிராமிய கலைஞர் சிக்கல் சீனிவாசன் இவர்களெல்லாம் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான். இதில் ஓரிருவர் அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராகவும், இப்போ மயிலாடுதுறை, திருவாரூர் என்ற மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு வெவ்வேறு மாவட்டங்களில் அடையாளப்பட்டிருந்தாலும் பூர்வீகமாக நாகப்பட்டினம் மாவட்டம் என்கிற முறையில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். திரைப்பட இயக்குனர் கே. பாலச்சந்தர், ஷங்கர், பாடலாசிரியர் பெரைசூடன், எழில், முன்பாக திரைப்பட வசனகர்த்தா சிறந்த ஆளுமையாக விளங்கிய சண்முகம் என அனைவரும் அப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆளுமைகளாக விளங்கியவர்கள் என்பதை பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் பழைய கீழத்தஞ்சை என்று அடையாளப்பட்ட போது கீழத்தஞ்சையின் மகிமை சார்ந்த அதனுடைய செம்மாந்த நிலைக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டும் அல்லது காரணகாரிய ஆய்வை அடிப்படையாக கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்குதான் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் இணைந்து பங்களித்த மகத்தான வரலாறு சொல்ல முடியும். இன்றைக்கும் இந்த கீழத்தஞ்சை என்று அழைக்கப்படுகிற பகுதிகளில் சாதி ஆணவ படுகொலைகளோ அல்லது இரட்டை குவளை முறையோ அல்லது மிக மோசமான ஏற்றத்தாழ்வு சார்ந்த ஒடுக்குமுறைகளோ காணப்பட முடியாத ஒரு வீரதீரமான வரலாற்றுக்கு இந்த இரண்டு இயக்கங்களினுடைய மகத்தான பங்களிப்பை நாம் காரணமாக சொல்ல முடியும். இன்னமும் கீழத்தஞ்சையில் பல ஊர்களில் அனைத்து சாதியினருக்கும் ஒரே சுடுகாடு என்கிற கருத்தியலை பார்க்க முடியும். எங்களுடைய குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்த பெரியத்தும்பூர் மண்ணில் அது இன்றளவும் நிலைநாட்டப்படுவது கடந்த 50 ஆண்டுகளாக. இந்த மயான தொழில் இழிவானது என்று கருதி அதை ஒதுக்கியது,
மனிதர்களை இழிநிலைப்படுத்துவதிலிருந்து விடுவித்து ஜனநாயகப்படுத்தியது, கூலி போராட்டத்தை மகத்தான நிலையில் வென்றெடுத்து வாழ்வாதாரத்தை சாதித்தது என்கிற வகைமைகளிலெல்லாம் இந்த இயக்கங்கள் பங்களித்திருக்கின்றன. இதில் திராவிட இயக்க பங்களிப்பு என்று வருகிற போது நாம் பலரையும் குறிப்பிட முடியும். ஏஜி கஸ்தூரிரங்கன் திராவிட இயக்கத்திலிருந்து இடதுசாரி இயக்கத்திற்கு பயணப்பட்டவர். திராவிட இயக்கத்தில் இருந்தபோது அவர் ஒரு சிறந்த திராவிட இயக்க ஆளுமையாக இருந்தார். இடதுசாரி இயக்கத்திற்கு வந்தபோது அவர் ஒரு சிறந்த இடதுசாரி இயக்க ஆளுமையாக அறியப்பட்டார். எங்களுக்கெல்லாம் குருநாதர் போல பல அரிய கருவூலங்களை, போராட்ட செய்திகளை தந்து சென்ற ஒரு மகத்தான ஆளுமை. திராவிட இயக்கத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமாக ஒருவரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் ராக்கோ நாராயணசாமி என்கிற ஆளுமையை குறிப்பிட வேண்டும். இந்த பெயரை சொன்னால் உங்களுக்கு யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாவலர் நெடுஞ்செழியன் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும். இந்த ராக்கோ நாராயணசாமி தான் தன்னுடைய பெயரை நெடுஞ்செழியன் என்று தமிழ்படுத்தி கொண்டார். திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி தமிழ்நாட்டு முழுக்க பரவிய போது பலரும் தங்களுடைய பெயர்களை தமிழ்படுத்தி கொண்டார். தட்சிணாமூர்த்தி என்கிற பெயரை கலைஞர் மு. கருணாநிதி தன்னுடைய இயற்பெயரை மாற்றிக்கொண்டு கலைஞர் என்று வைத்துக்கொண்டார். நாராயணசாமி என்கிற பெயரை நாவலர் நெடுஞ்செழியன் என்று வைத்துக்கொண்டார். ராமையா என்கிற பெயரை அன்பழகன் என்று மாற்றிக்கொண்டவர் பேராசிரியர் அன்பழகன். இப்படி மதியழகன், இப்படி பல பெயர்களை சொல்லலாம். அது ஒரு பெரிய மகத்தான வரலாறு. பெயர்களை தமிழில் வைத்துக்கொள்வது என்பது ஒரு தனித்த அடையாளம் சார்ந்த விடயம். அதை நாகப்பட்டினம் மாவட்டம் முதன்மையாக கருதியது என்று நாம் சொல்லலாம். இந்த நெடுஞ்செழியன் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். கண்ணீரும் செந்நீரும் வளர்த்த கழகம், இது தேனி கலவரம் பற்றிய நூல். சொல்லும் சுவையும், குறுந்தொகை ஓவியம், பண்டை கிரேக்கம், பாவேந்தர் கவிதைகள், திறனாய்வு அடிப்படையில் குறிப்பிடத்தக்க நூல்கள், புதிய பாதை, மதமும் மூடநம்பிக்கையும், மறைந்த திராவிடம், மொழி போராட்டம், திருக்குறளும் மனு தர்மமும், நீதிக்கட்சியின் வரலாறு, வாழ்வில் நான் கண்டதும் கேட்டதும், இப்படியான பல நூல்களை இயற்றியவர். இதில் நான் மிகவும் மதிக்கத்தகுந்த 2 நூல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று திருக்குறளும் மனு தர்மமும், மற்றது திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரை. இதுவரையில் மாபெரும் தண்டமிழ் ஆசான்கள் எல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். ஆனால் கற்றதனால் ஆய பயனன்குள் வாளறிவன் நற்றால் தொழாரெனேன் என்கிற அந்த குறளுக்கு உரை எழுதுகிற தண்டமிழ் ஆசான்கள் எவரும் கடவுளின் அடிகளில் வீழ்ந்து வணங்காததனால் என்ன பயன் விளையப் போகிறது என்பது மாதிரியான ஒரு பொத்தாம் பொதுவான பொருளை சொல்லி சென்றிருக்கிறார். நான் அறிந்த வகையில் நான் படித்த திருக்குறள் உரைகளிலேயே நாவலர் நெடுஞ்செழியன் மட்டும்தான் காரணகாரி அடிப்படையில் தர்க்க ரீதியான பொறுப்புணர்வோடு வாளறிவன் என்பதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். வாளறிவன் என்றால் குற்றமற்ற அறிவுடையவன் என்று நாவலர் எழுதுகிறார். இதை நான் என்னுடைய தொல்காப்பிய புலமையில் பொருத்தி பார்க்கிற போது, நான் தமிழ் பயின்று தமிழ் ஆய்வுகளில் ஈடுபடுகிற ஒரு ஆராய்ச்சியாளனாக இருந்து பார்க்கிற போது தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா வருகிறது. அது என்ன நூற்பா என்றால், இந்த வாளறிவன் என்கிற சொல் எங்கிருந்து அவர் நாவலர் எடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், அந்த தொல்காப்பிய நூற்பாவை நாம் ஒத்து பார்த்தால், ஒத்தும் உழழ்ந்தும் பார்த்தால் நமக்கு அது புரியும். அந்த நூற்பாவை அடியொற்றித்தான் நம்முடைய நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த உரையை எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதநூல் ஆகும். இந்த வினையின் நீங்கி விளங்கிய அறிவு என்பதுதான் வாளறிவு என்று திருவள்ளுவர் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ தொல்காப்பியம், திருவள்ளுவர் இவர்கள் காலத்தில் சொல்லாடல்கள் எப்படி புழக்கப்பட்டு தமிழ் சார்ந்த புழங்கு வழியில் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அப்போ வினையின் நீங்கி விளங்கிய அறிவு என்பதுதான் வாளறிவு. அந்த வாளறிவாகிய குற்றமற்ற அறிவுடையவர்களை அவர்களுடைய தாளை தொழுது வணங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அச்சு அசலான பொருள் என்பதை எனக்கு தெரிந்து
தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் தான் இப்படி ஒரு பொருளை எழுதியிருக்கிறார். அதுபோல் அவருடைய திருக்குறள் உரையில் இந்திரனே சாலும் கரி என்பதற்கும் இந்திரனை கடவுளாக எல்லோரும் உரை எழுத ஐந்திரம் என்கிற இலக்கண நூலை கற்றவர்களே என்று அவர் பொருள் எழுதியிருப்பார். இப்படி திருக்குறளுக்கு உரை எழுதிய வகையில் மகத்தான ஒரு உரையாசிரியராக நான் நாவலர் நெடுஞ்செழியனை பார்க்கிறேன். அவர் திராவிட இயக்கத்தின் அழுத்தமான முத்திரை பதித்த ஒரு ஆளுமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய இளவலாக இருந்த இரா செழியன் 14 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். அவரும் முற்போக்கு பகுத்தறிவு கருத்தியல் திராவிட இயக்க கருத்தியலுக்கு சொந்தக்காரர். மிக முக்கியமான ஆளுமை இரா செழியன். ஒரே குடும்பத்திலிருந்து 2 பேர் மகத்தான பங்களித்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு திராவிட இயக்க ஆளுமைகள் என்று பார்த்தால் இரா மணியன் நாகப்பட்டினம் மாவட்டம் நத்தம் என்கிற ஊரில் பிறந்தவர். இவர் பிறகு நாமு வெங்கடசாமி நாட்டார் கல்லூரி தஞ்சாவூரிலும் கரந்தை புலவர் கல்லூரியிலும் சர் தியாகராயர் கல்லூரியிலும் மணலி தமிழ் கல்லூரியிலும் பணியாற்றியவர். என்னுடைய ஆய்வுக்கெல்லாம் முன்னோடியாக நான் இவரை வரித்து கொள்கிறேன். இவருடைய தமிழ் இலக்கியமும் பெரியாரியலும் என்கிற அல்லது தமிழ் இலக்கியத்தில் பெரியாரியல் சிந்தனைகள் என்கிற அந்த நூல் மிக மகத்தான நூலாக நான் பார்க்கிறேன். இதில் தான் நிறைய கேள்விகளை அவர் எழுப்பியிருப்பார். பெரியாருடைய கேள்விகளை தொகுத்து தந்திருப்பார். கோவலனுக்கு சொர்க்கம் புகும் உரிமை வழங்கப்பட்டிருக்கும், ஆனால் கண்ணகிக்கு சொர்க்கம் போவதற்கு வழி இல்லை என்று சிலப்பதிகாரம் ஒரு எழுதப்பட்டிருக்கும். இதை பெரியார் கேள்வி எழுப்பியதை இரா மணியன் நமக்கு கவனப்படுத்துவார். எப்படின்னா, ஒரு கூன் விழுந்த பார்ப்பனனை மாடு முட்ட வருகிற போது மாடு முட்டிவிடாமல் காப்பாற்றிய கோவலனுக்கு சொர்க்கம் போவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், பார்ப்பனர்களை காப்பாற்றுபவர்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையை சிலப்பதிகாரம் கட்டமைக்கிறது. இது குறித்து எந்த தமிழாசிரியர்களும் எந்த மகோபாத்தியாயக்களும் பண்டிதமணிகளும் சொல்லின் செல்வர்களும் கேள்வி எழுப்பாத போது 3வது படிவம் மட்டுமே படித்த பெரியார் எப்படி எழுப்புகிறார் இந்த கேள்வி என்பது மிக வியப்புக்குரியது. நியாயமாக பார்த்தால் கற்புக்கரசி என்று சொல்லப்படுகிற பெண்ணான கண்ணகிக்கு அல்லவா சொர்க்கம் புகும் உரிமை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பெண்களுக்கு எந்த காலத்திலும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதைகள் அடைக்கப்பட்டே தான் இருந்திருக்கின்றன. பெண்கள் இழிபிறவிகள். இதை நான் சொல்லவில்லை, பூரி சங்கராச்சாரி சொல்லியிருக்கிறார். எல்லா சங்கராச்சாரியாரும் இதைத்தான் சொல்லுவார், பெண்கள் இழிபிறவிகள். அதற்கு ஒரு காரணம் கட்டுக்கதையையும் சொல்லுவார்கள். இந்திரனுக்கு ஒரு சாபம் வழங்கப்படுகிறது. இந்த சாபத்தினால் இந்திரனுடைய உடம்பு அழுகி நாறுகிறது. இந்த சாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக யாரிடமாவது கொடுத்து தன்னை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று இந்திரன் ஓடி ஓடி ஒவ்வொருவராக கேட்கிறார். மரங்களிடம் சென்று கேட்கிறார். மரங்களிடம் தான் பெற்ற சாபத்தின் ஒரு பகுதியை வழங்குகிறார். உடனே மரங்களில் பிசின்கள், பால் பிசின்கள் வடிகின்றன. பெண்களிடம் சென்று நீங்கள் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறான் இந்திரன். பெண்கள் அதை வாங்கி கொண்டதனால் அவர்களுக்கு மாதவிடாய் பிறக்கிறது. இந்த மாதவிடாயினால்தான் உலகம் உய்வுறுகிறது. அதுதான் மிகப்பெரிய சக்தி. இன்றைக்கு நாம் பிறந்து வளர்ந்து இந்த உலகம் உய்விக்கப்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமே அறிவியல் அடிப்படையில் மாதவிடாய் தான். அது இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி என்று என்எஸ் பட்டாச்சாரியா போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதன் காரணமாகவே எந்த சமயமும் பெண்களை புனிதமானவர்களாக கருதுவதில்லை. அது இழிவானது என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் கண்ணகிக்கு எப்படி சொர்க்கம் போக முடியும்? அவன் கற்புக்கு அரசி ஆனாலும். ஆனால் கோவலனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவன் கோவலன் சிலப்பதிகாரத்தில் ஒரு வில்லனை போல இருந்தாலும் கூட அவன் சொர்க்கம் போவதற்கான உரிமை இருக்கிறது. எதனால் என்றால், மாடு முட்டாமல் ஒரு பார்ப்பனரை காத்தான் அப்படிங்கிறது தான் என்று பெரியார் சொல்வதை இரா மணியன் தன்னுடைய நூலில் குறித்து காட்டுவார். எனவே என்னுடைய தமிழ் செவ்வியல் மேலாய்வும் என்கிற நூலில் அல்லது சங்க செவ்வியல் வாசிப்பும் மறுவாசிப்பும் என்கிற நூல்களில் இந்த பெரியாரை துணைக்கோடல் என்கிற முறைமையில் நான் என்னுடைய ஆய்வுகளை தொடர்வதற்கு ஒரு உந்து விசையாக இருந்தவர் இரா மணியன். அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னோடி திராவிட இயக்க ஆளுமை. அவருடைய அந்த நூல் மிக முக்கியமான நூல் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நிறைய பெயரை சொல்லலாம். வெறிபட்சம் கருதி இந்த நிலையில் என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்ட பொது உடைமை இயக்க பங்களிப்பு
இடதுசாரிகளினுடைய தலைநிமிர்ந்த வரலாறு என்று பார்த்தால் அது மிக மகத்தான ஒரு வரலாறு, வீரஞ்செறிந்த வரலாறு. நான் அடிக்கடி பேசும்போது குறிப்பிடுவேன், சாதி ஆதிக்கத்தால் வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் சாகிற தெற்கு சீமைகளை வீரம் விளைந்த மண் என்று சொல்லாதீர்கள். சாதி ஆதிக்க பண்ணையடிமைத்தனத்திற்கு எதிரான சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக உடல் பொருள் ஆவி இழந்த எங்கள் கீழத்தஞ்சையைத்தான் நாங்கள் வீரம் தெரிந்த வரலாறாக கருதுகிறோம். அதைத்தான் நீங்களும் வீரம் செறிந்த மண் என்று சொல்ல வேண்டும் என்று நான் அடிக்கடி என்னுடைய பொழிவுகளில் குறிப்பிடுவேன். எப்படி வீரம் செறிந்த வரலாறு என்றால், ஒரு காலத்தில் கீழத்தஞ்சையில் PSR என்கிற மகத்தான பி சீனிவாசராவ் என்கிற ஆளுமை வந்து இந்த மண்ணில் இடதுசாரி இயக்கம் கட்டி போராடத் தொடங்குகிற வரை பண்ணை அடிமைத்தனம், ஆண்டைக்கே முதலிரவு உரிமை, அதே போல் தண்டனைகள், கடுமையான தண்டனைகள், சாணிப்பால் சவுக்கடி போன்ற வழக்கமாக அறிந்து வைத்திருக்கிற கொடூரமான தண்டனைகள், காரியக்காரர்கள் அல்லது இந்த கணக்கு பிள்ளைகளாக இருப்பவர்கள், இந்த பண்ணையார்கள், கூலி தொழிலாளிகளை பெண்டாளுவதற்கு அதற்கும் சேர்த்து ஒரு ஏஜெண்டுகளாக இருந்த நிலை, இது போன்ற உக்கிரமான மனித மான்மியங்களை கேள்விகள் எழுப்புகிற அல்லது அவலப்படுத்துகிற ஒரு துயர்ப்படு காதையாக இந்த களம் இருந்தபோது வந்த ஒரு மகத்தான ஆளுமை தான் பி சீனிவாசராவ். எங்கள் கிராமங்களில் எல்லாம் நீங்கள் தெருவில் நின்று கொண்டு சீனிவாசராவ் என்று கூவினீர்கள் என்றால் ஒரு 5-6 பேர் ஓடி வருவார். இது ஒரு நன்றி உணர்ச்சியின் அடையாளம். எங்கள் மக்கள் எப்படி ஏதோ ஒரு காலகட்டத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட தன்னுடைய கட்டிலை விற்றுவிட்டு தேனி மாவட்டத்தில் பெரியாற்று அணையை கட்டிய பென்னிக்குயிக்கு தனியாக ஒரு பொங்கல் கொண்டாடுகிறார்களோ, அதே போல் எங்களுடைய மக்கள் சீனிவாசராவின் பெயரை தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். இதேபோல் இடதுசாரி தோழர்களுடைய ஆளுமைகளுடைய பெயர்களை எங்கள் பகுதிகளில் நின்று கூவினீர்கள் என்றால் பல பேர்கள் எட்டி பார்ப்பார். காரல் மார்க்ஸ் வருவார், லெனின் வருவார், ரணதிவே வருவார், ஜோதிபாசு வருவார், ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் வருவார். எங்களுக்கு மிக நெருக்கமாக என்னிடம் படித்த மாணவர் யூரி ககாரின் என்று ஒருவர் வருவார், வாலண்டினா தெரஸ்கோவா என்று ஒருவர். இவர்களெல்லாம் சோவியத் விண்வெளி வீரர்கள். சோவியத் சார்ந்த ஒரு பார்வை, ஒரு ஒட்டுறவு, ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை, அவர்களை முன்னோடிகளாக கொள்கிற ஒரு போக்கு, இதெல்லாம் எங்கள் பகுதிகளில் நாங்கள் சிறு பிராயத்திலிருந்து பார்த்து வளர்ந்தவர். பொதுவுடைமை இயக்கம் வந்து இறங்கிய பிறகுதான் இந்த போராட்டங்கள் அபரிமிதமாக நடந்தேறின. குறிப்பாக எங்கள் இடதுசாரி ஆசான் என்று எங்கள் மண்ணில் எங்கள் ஊரில் இருந்த மகத்தான ஒரு ஆளுமை அந்த காலத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு ஒரு வீரதீரமான போராளியாக விளங்கியவர் பக்தவச்சலம் என்கிற ஜிபி என்று நாங்கள் சொல்லுகிற ஒரு மனிதர், ஒரு ஆளுமை. பிபி சிந்தன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். அந்த காலத்தில் டேஸ் கேபிட்டலை ஆங்கிலத்தில் பயின்றவர், எங்களுக்கெல்லாம் ஆசானாக விளங்கியவர். நான் ஒரு திராவிட இயக்க குடும்பத்தில் பிறந்து இடதுசாரி இயக்கம் நோக்கி நகர்வதற்கு ஒரு மூல விசையாக இருந்தவர். அதேபோல் ஏஜி கஸ்தூரிரங்கன் அவர் ஒரு வரலாற்று குறிப்பை சொல்வார். இதை குறித்து என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் பாவல் சூரியன் தமிழ்நாட்டின் மேற்கு வங்கம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிடுகிறார், தொடர் ஏஜி கஸ்தூரிரங்கன் எங்கள் ஊரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்தனப்பேட்டை என்கிற ஊரைச் சேர்ந்தவர். அந்த காலத்தில் ஆதிக்கவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். முக்கொலை வழக்கில், ஜோடிக்கப்பட்ட வழக்கில் அவர் தொடர்ந்து குற்றவாளியாக பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர். பலருடைய உயிரை காத்தவர். காவல்துறை அத்துமீறி நிகழ்த்துகிற அந்த அறிவிக்கப்படாத தாக்குதல்கள், கொலைகளை தடுத்து நிறுத்தியவர். நாட்டு வக்கீல் என்று அழைக்கப்பட்டவர். பல பட்டம் பெற்ற படித்த வழக்குரைஞர்களுக்கு ஆலோசனைகள் சொன்னவர். அப்படியான ஒரு மகத்தான ஆளுமை. அவர் இந்திய அளவில் கம்யூனிஸ்டுகள் நடத்தாத பல நுணுக்கமான போராட்டங்களை நடத்தியவர். குறிப்பாக பாடை கட்டும் போராட்டம் என்பது மிக கொடூரமாக நடந்து கொள்ளுகிற பண்ணையார்கள் இறந்து விட்டதாக அவர்கள் வீட்டுக்கு எதிரே நின்று அறிவித்து, சங்கு ஊதி, பறை வாசித்து, ஒப்பாரி வைத்து நம்முடைய கட்சி தோழர்கள் அங்கே ஒரு போராட்டத்தை நிகழ்த்துவார்கள். அந்த போராட்டத்திற்கு பெயர் பாடைகட்டி போராட்டம். இது வேறெங்கும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததா என்று நான் அறியேன். இதை நிகழ்த்தியவர். உடனே அந்த பண்ணையார் வீட்டு பெண்மணிகள் எல்லாம், ஐயோயோ இது ஐதீகமாக
பார்க்கிற போது ரொம்ப குத்தம் குறையாக இருக்குது, இது வந்து நம்ம குடும்பத்திற்கு ஆகாது என்று வாரி சுருட்டி கொண்டு நெஞ்சில் அடித்தபடி, ஏங்க அவனும் கேட்குற கூலியை கொடுத்துருங்க என்று பண்ணையார்களை நெருக்கடி கொடுத்து ஒரு வழியாக பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்து இப்படியான போராட்டங்களை நிகழ்த்திய ஆளுமை. அவர் சொல்லுகிற குறிப்பு, பொலிட் பீரோ கூட்டங்களில், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ கூட்டங்கள் அது வட இந்தியாவில் நடந்தாலும் சரி, தமிழகத்தில் நகரங்களில் நடந்தாலும் சரி, நாகப்பட்டினத்திலிருந்து போகிற தோழர்களை தமிழ்நாட்டின் மேற்கு வங்கம் என்று சொல்லி அவர்களை தூக்கி கொண்டு ஆடுவார்களாம். அப்படிப்பட்ட வீரதீரமான போராட்டங்களை எங்கள் தோழர்கள், எங்கள் மண்ணின் மைந்தர்கள் நிகழ்த்தி இருக்கிறார். இதற்கு காரணம் தலைவர்களை உருவாக்கிய தலைவர் என்று அழைக்கப்படுகிற பி. சீனிவாசராவ், PS தனுஷ்கோடி போன்றவர்கள். PS தனுஷ்கோடி முழங்காலுக்கு கீழாக முதலாக வேட்டி கட்டி கொண்டு நடந்தபோது அவருடைய புலகாங்கிதமான குறிப்பு, நான் அடிக்கடி மேடையில் குறிப்பிடுவது, முதலாக தழைய வேட்டி கட்டுகிற உரிமையை இடதுசாரி இயக்கம் போராடி பெற்றுத்தந்த போது தழைய வேட்டி கட்டி கொண்டு ஊர்வலமாக அழைத்து போனார்களாம். PS தனுஷ்கோடி அப்படி வேட்டி கட்டி கொண்டு போன போது அவர் பதிவு செய்கிறார், என்னுடைய கால்கள் வானத்தில் மிதந்தன என்று பதிவு செய்கிறார். எனவே ஒரு நாகரிகமாக உடை உடுத்திக் கொள்ள, நாகரிகமான வாழ்க்கையை அனுபவிக்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு குரலாக, வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரலாக இடதுசாரி இயக்கம் இங்கு பணியாற்றி இருக்கிறது. அப்போது இடதுசாரிகளுக்கு திராவிட இயக்கம் உதவி செய்திருக்கிறது. பி. சீனிவாசராவ் தலைமறைவு வாழ்க்கை அனுபவங்கள் என்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார். நான் அதனுடைய மூலப்பிரதியை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஆய்வுக்காக. அது எங்கும் கிடைக்கவில்லை. இப்போது அதனுடைய தணிக்கை செய்யப்பட்ட பதிப்பு தான் இப்போது கிடைக்கிறது. அந்த நூலில் அவர் ஏராளமான திராவிட இயக்க தோழர்கள் தங்களுக்கு உதவி செய்ததை நன்றி உணர்ச்சியோடு பதிவு செய்கிறார். அப்படியான பதிவுகள் வந்தால் பின்னால் சமகாலத்தில் இருக்கிற திராவிட இயக்க தோழர்களுக்கு ஏதாவது ஊறு நேர்ந்து விடுமோ என்று அந்த நூல் திரும்ப பெறப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர்கள் என்கிற முறையில் தமிழ்நாட்டினுடைய மைய கட்சி கமிட்டியை தாக்கம் செலுத்துகிற அளவுக்கு நாகப்பட்டினம் தாலுகா கமிட்டி கேள்விகளை எழுப்புவதும், வீரதீரமான போராட்டங்களில் ஈடுபடுவதும், விவாதங்களை நிகழ்த்தி மாநில கமிட்டியை தாக்கம் செலுத்துவதுமான ஒரு ஈடிணையற்ற பங்களிப்பை, தனித்துவமான பங்களிப்பை நாகப்பட்டினம் தாலுகா கமிட்டி கம்யூனிஸ்ட் கட்சி செய்தது என்று A.G. கஸ்தூரிரங்கன் சொல்லுவார். நமது ஊரிலிருந்து பக்கத்திலே 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கீழவெண்மணி ஒரு துயரார்ந்த போராட்ட களமாக விளங்கினாலும் அதன் எழுச்சியான ஒரு நிமிர்ந்த வரலாறும் நாம் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. சொல்லனா துயரங்களுக்கு எங்களுடைய எளிய மனிதர்கள் ஆட்பட்ட போது அவர்களுக்கு பற்றி பிடித்து கொள்வதற்கு ஒரு கொழுகொம்பாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. எனவே பொதுவுடைமை இயக்கத்தினுடைய பங்களிப்பு மிக மகத்தானது. நிறைய பேசிக்கொண்டே செல்லலாம். பக்கம் பக்கமாக நாள் கணக்கில், ஆண்டு கணக்கில் பேசுகிற அளவுக்கு வரலாறு மிக நீண்டது. என்றாலும் வரலாற்றின் பதச்சோராக குறிப்பாக கீழத்தஞ்சை, அதிலும் குறிப்பாக நாகப்பட்டினம் எப்படி சிவந்த ஒரு மண்ணாக இருந்தது என்பதை சொல்வதற்கு இந்த தரவுகள் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும், சால சிறந்த பதிவுகளாக இருக்கும் என்று நினைத்து நான் இதை நிறைவு செய்கிறேன். நன்றி. நாகப்பட்டினம் மாவட்ட ஊர் பெயர் ஆய்வு என்கிற ஒரு முக்கியமான ஆய்வு, விரிவான அதற்கான தேவை இன்னமும் இருக்கிறது. சேரி என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தோமானால் சங்க காலத்திலிருந்து சேரி என்கிற சொல் இருக்கிறது. சேரி என்றால் தமிழில் சேர்ந்து வாழ்கிற இடம் என்றுதான் பொருள். அதனுடைய அச்சு அசலான பொருள் அதுதான். ஆனால் பின்னாட்களில் சேரி என்றால் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதி என்று திரிபாக அது அடையாளப்பட்டு விட்டது. இதை உடைக்கிற இன்றளவும் சேரி என்பதன் உண்மையான அச்சு அசலான பொருளை சொல்லுகிற ஒரு ஊரும் எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. அந்த ஊர் பார்ப்பனச்சேரி. ஆனால் அதையும் இன்றைக்கு பால் பண்ணைச்சேரி என்று திரித்து விட்டார்கள். பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் பார்ப்பனச்சேரி. தமிழ்நாட்டில் வேறெங்கும் இந்த அடையாளம் இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சொல்வதைப் போல, வேறெங்கும் எங்களுக்கு கிளைகள் இல்லை என்பதைப் போல
எங்கள் மண்ணில் மட்டுமே அடையாளமாக விளங்குகிற பார்ப்பனச்சேரி என்கிற ஊர் இன்னமும் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ பார்ப்பனர்களும் சேர்ந்து வாழ்ந்தால் அதற்கு சேரி என்று பெயர், அவ்வளவுதான். ஆசியாவின் மிகப்பெரிய சேரி என்று தாராவியை சொல்லுவார்கள். நமக்கு ஏதாவது ஒன்றை சேரி என்று சொல்லி இழிவுபடுத்துவது நம்முடைய பழக்கமாக ஆகிவிட்டது. தாராவியில் வாழ்வாதாரம் இடர்பட்ட உதிரி பாட்டாளிகள் போய் அங்கு தங்கிக் கொள்ளுகிறார்கள். கடைகள் மூடப்பட்ட பிறகு 11 மணி 12 மணிக்கு படுத்து உறங்குகிறார்கள். விடியற் காலையில் எழும்புகிறார்கள். வசிப்பிடமற்றவர்கள், ஏதிலிகளாக இருப்பார்கள். அப்படி இருக்கிற பகுதியை குறிப்பிடுகிற போது ஆசியாவின் மிகப்பெரிய சேரி என்று குறிப்பிடுகிற ஒரு யோக்கியதை, ஒரு கண்டிக்கத்தகுந்த ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ சேரி என்றால் என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இழிவானவர்கள், அழுக்கானவர்கள், தூய்மையற்றவர்கள், இப்படி பார்க்கிற ஒரு மரபான மலினமான பார்வை. ஆனால் பார்ப்பனச்சேரியை எப்படி சொல்வீர்கள் நீங்கள்? பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். இது பார்ப்பனச்சேரி என்பது பால் பண்ணை சேரி என்று அரசின் ஆவணங்களில் வரைக்கும் இன்றைக்கு இடம்பெற்று விட்டது. நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் பெயர் பலகையில் பார்த்தீர்கள் என்றால் பார்ப்பனச்சேரி என்று இருக்காது, பால் பண்ணைச்சேரி என்று தான் இருக்கும். சரி, இது ஒன்று. நீங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யத்தை நோக்கி பயணப்பட்டீர்கள் என்றால் அகஸ்தியம்பள்ளி என்ற ஒரு இடம் வரும். அதற்கு சற்று முன்பாக சாலையின் இருமருங்கிலும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். என்ன விளம்பர பலகைகள்? மான்கள் உழவுமிடம், மெதுவாக செல்லவும். இந்த ஒரு குறிப்பை பற்றி பிடித்து கொண்டோமானால் மறைக்காடு என்கிற ஊருக்கு நீங்கள் போய் சேர்ந்து விட முடியும். மறை என்றால் மான், இடையினரானா போடணும். ஏன் மறைக்காடு? மான்றது காட்டில் மான் இருக்கிறது சரிதானே அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இது அதிசயம். மான்கள் எங்கள் பகுதிகளில் இருக்கிற ஒரே இடம் அது மட்டும்தான். வேற எந்த பகுதிகளிலும் மான்களை பார்க்க முடியாது, மான்கள் சூழ்ந்த காடுகளை பார்க்க முடியாது. எனவே மான்கள் சூழ்ந்த காடு மறைக்காடு, இடையினரானா போட்டா. அது என்ன அரசியல் நடந்துச்சுன்னா, அதை வல்லின ராணா போட்டு மறைக்காடு என்று பெரிய ராணா போட்டு அதை வடமொழியாக்கம் செய்கிற போது தமிழ் சைவர்களும் அதை திருமறைக்காடு என்று திரு சேர்த்து போட்டு விட்டார். அது வடமொழியாக்கம் பெறுகிற போது வேத ஆரண்யம் என்று ஆகிவிட்டது. வேதம், ஆரண்யம் என்றால் காடு வடமொழியில். அப்போ திருமறைக்காடு என்பதோ வேதாரண்யம் என்பதோ பிழையான மொழி பாவிப்பு. சரியான மொழி பயன்பாட்டில் சொல்ல வேண்டும் என்றால் மறைக்காடு என்பதுதான் அதனுடைய ஊர் பெயர். இதே போல சீயாத்த மங்கை என்று திட்டச்சேரி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அதனுடைய அச்சு அசலான பெயர் என்னவாக இருக்கும் என்று நினைத்து பார்த்தேன். பௌத்தம் செறிந்த செழுமையான அடையாளங்கள் உள்ள ஒரு ஊர் என்பதனால் சீயாத்தமங்கை என்கிற ஊரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், சாத்தமங்கை என்பதுதான் அதன் அச்சு அசலான ஊர் பெயராக இருக்கும் என்று என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில் நான் சிந்திக்கிறேன். சாத்தனார், சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதியவர். சாத்தன் என்பது பௌத்தம் சார்ந்த அடையாளம். சாத்தமங்கை என்பது பௌத்தம் செழித்த ஊராக இருந்திருக்க வேண்டும். நம்முடைய நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற அவுரித்திடல் என்று இற்றை நாளில் வழங்கப்படுகிற இடம் காலத்தில் பதரித்திட்டை என்று வழங்கப்பட்டதாக கோவை இளைஞரன் எழுதுகிறார். பதரித்திட்டை என்றால் பௌத்த பிக்குகள் வாழ்ந்த இடம் என்று பொருள். அந்த அவுரித்திடல் அல்லது பதரித்திட்டைக்கு மேற்கில் இருந்த விகாரை தான் சூடாமணி விகாரை. இந்த பௌத்த சூடாமணி விகாரை தான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் போன்ற நாவல்களில் மிக பெருமிதமாக குறிப்பிடப்படுவது. சுற்றி இருக்கிற பெயர்களை எல்லாம், ஊர் பெயர்களை எல்லாம் ஆய்வு செய்தால் இன்னும் மிகப்பெரிய, ஆனால் ஆய்வுகளை வடிகட்டி செய்ய வேண்டும். நீங்கள் வேதம் என்று பெயர் சூட்டப்படுகிற ஊர்களை எல்லாம் நம்முடைய தமிழ் மரபில் கொள்ளவே முடியாது. வேதம் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது. வேதம் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல் மறை என்பது. தமிழர்கள் காரணகாரியத்தோடு தான் மொழி ஆளுமையை மொழி ஆளுகையை பயன்படுத்துவார்கள். தோ பரமசிவன் என்கிற மாபெரும் ஆய்வறிஞர் சொல்லுகிறார், எல்லோருக்கும் பொதுவானதாக காட்ட முடியாத சில வகுப்பார், உயர் வகுப்பார் மட்டுமே புழங்கி வந்ததனால்
கீழ்நிலை சாதியாருக்கு மறைத்து வைப்பதனால் அது மறை என்று பெயர் வந்ததாக தோ பரமசிவன் என்னிடம் நேரில் உரையாடுகிற போது பேசியிருக்கிறார். அது அவருடைய நூலிலும் வந்திருக்கிறது. இப்போ பொதுமறை என்று திருவள்ளுவர் எழுதிய நூலை திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடாது என்று நான் ஒரு கருத்தரங்கத்திற்கு கட்டுரை எழுதி அனுப்பினேன் 2 தசாப்தங்களுக்கு முன்பாக. ஏன் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடாதுன்னா, மறைப்பது என்பது அப்புறம் பொது என்ன பொது மறை என்றே சொல்லக்கூடாது, உலக பொதுமை இலக்கியம் என்று சொல்லலாம் என்று நான் அதில் கருத்து தெரிவித்திருந்தேன். திருக்குறளை உலக மறை என்பது மறைத்து வைப்பது. திருக்குறள் அவ்வாறு எதையுமே மறைக்கவே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பிரகடனப்படுத்தியது, அறைகூவியது. உலகத்திலேயே பிறந்த மனிதர்கள் சமம் என்று சொன்னதை விட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பறந்துவிட்ட ஜனநாயக தளத்தில் ஈ எறும்பு வரைக்கும் எல்லா உயிர்களையும் சமமாக பார்த்த பார்வைதான் தமிழ் மரபான பார்வை. தமிழ் மரபு என்பது எல்லா சமத்துவ பார்வை தான். எனவே இப்படியான ஊர் பெயர்களை எல்லாம் ஆய்ந்தால் அதில் நிறைய செழுமையான அடையாளங்கள் கிடைக்கும். எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அது தலைவெட்டி பிள்ளையார் கோயில் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அப்படித்தான் எங்களுக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் அதை குறித்து ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன். தலைவெட்டி பிள்ளையார் கோயில் வீதியும் சைக்கிள் ஞானசூனியங்களும் என்கிற கதை அது. நான் படிக்கிற காலத்தில் சைக்கிள் கற்றுக்கொண்ட பலவிதமான என்னை குறித்த சுய அங்கதத்தோடு கூடிய கதை தான் அது. அதில் ஒரு அரசியலை சொல்லியிருப்பேன். அநேகமாக இந்த தலைவெட்டி காசு என்கிற ஒரு கருத்தோட்டம் உண்டு. புத்தர் அல்லது ஜைனர் இவர்களுடைய சொரூபங்களில் தலைகளை வெட்டி கொண்டு வருகிறவர்களுக்கு காசு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு இந்துத்துவ கதையாடல் அதற்குள்ளாக இருப்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். அது ஆய்வுக்குரியது. நான் எதையும் முற்றமுழுக்க என்னுடைய கருத்தாக இதை சொல்ல முடியுமா என்று எனக்கு போதுமான புலமை இருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன். அதே வேளை இதெல்லாம் ஆய்வுக்குரியது. ஜனநாயக அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்படி தலைகளை வெட்டி கொண்டு கொடுக்கிற போது அரசர்கள் கொடுத்த காசுக்கு பேர் தலைவெட்டி காசு. இந்த அடிப்படையில் எங்கள் ஊர் பிள்ளையாரை தலைவெட்டி பிள்ளையார் கதையை நான் பார்க்கிற போது அதை ஒரு கதையை 3 பார்வையில் அகிரா குரோசோவா என்கிற மிகப்பெரிய திரைப்பட மேதை டியூவல் ஸ்டோரி டெல்லிங் என்கிற ஒரு முறைமையை உலகத்திற்கு வழங்கினார். ஒரே சமயத்தில் ஒரு கதையை 2 பார்வைகளில் வழங்குவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுபோல் தமிழில் திரைப்படம் வந்தது. ஒரே சமய வழக்கு எண் என்கிற ஒரு படம், வழக்கு எண் 29 ஏதோ ஒரு படம் வந்தது. அது ஒரே சமயத்தில் ஒரு கதையை 2 முறையில் சொல்லும். அது அகிரா குரோசோவாவினுடைய பாணி. ஒரே சமயத்தில் 3 விதமான கதை சொல்லாடலை மையமாக வைத்து ஒரு உத்தி முறையில் நான் எங்கள் ஊர் இந்த தலைவெட்டி பிள்ளையாரை மையமாக வைத்து எழுதினேன். அது பரவலாக கவனம் பெறவில்லை, அது வேறு. ஆனால் இப்படி பௌத்தம் செழித்த ஊர்கள், நீங்கள் சமணம்னு சொன்னால் திருவாரூர் முழுக்க சமணம். அங்கே இருக்கிற ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி முக்கூடல், பள்ளிவாரமங்கலம், பள்ளிச்சந்தம், பள்ளிவிடை, சமணநல்லூர், அதாவது சன்னாநல்லூர், இப்படி பல ஊர் பெயர்களை சொல்லி கொண்டு போகலாம். நீங்கள் பள்ளி என்கிற ஊர் பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சமணம் இருக்கும். பள்ளி என்பது சமணத்தினுடைய கொடை. சமணர்கள் தான் முதல்ல எல்லாரையும் கூட்டி அனைவருக்குமான கல்வி வாய்ப்பை வழங்கியவர்கள். அதற்கு பிறகு கிறித்தவன் தான் பெரிய பங்களிப்பு செய்யும். வேத பள்ளிக்கூடக்காரர்கள் என்கிற பெயரில் நாகப்பட்டினத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கம் என்கிற பெயர், சாத்தம் என்கிற பெயர் இதெல்லாம் வரும். சங்கமங்கலம் என்று ஒரு ஊர் இருக்கிறது நாகப்பட்டினத்துக்கு அருகில். இந்த சங்கம் என்று வருவதெல்லாம் பார்த்திங்கன்னா பௌத்த அடையாளத்தோடு பொருத்தி பார்க்கலாம். சாத்தன், சங்கம் இதெல்லாம். அப்போ பௌத்தம் செழித்த அந்த ஊர் பெயர்கள் இன்றைக்கு வேறு வேறு பெயர்களில் வந்து விட்டன. மகாபாரத கதாபாத்திரங்களோடு ராமாயண கதாபாத்திரங்களோடுலாம் இந்த பெயர்கள் கூட்டியும் பெருக்கியும் குழப்பி அடிக்கப்படுகின்றன. விழுந்தமாவடி, காமஈஸ்வரம், வேதாரண்யம், பிரதாபராமபுரம் போன்ற ஊர் பெயர்களில் சமயஞ்சார்ந்த கதையாடல்கள் உட்புகுந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இதனுடைய பூர்வ குடிப்பெயர்கள், பூர்வ ஊர் பெயர்கள் என்னவாக இருந்தன என்பது ஆய்வுக்குரியது. எந்த காலத்தில் இது மாற்றப்பட்டது,
இதற்குள்ளே எப்படி சமயம் வந்தது? தமிழ் மரபு என்பது சமயம் சாராத மரபு. நீங்கள் கீழடியிலேயோ சிவகலையிலேயோ தாண்டிக்குடியிலேயோ பொருந்தல்லையோ மாங்குளத்திலேயோ அரிக்கமேட்டிலேயோ அழகன்குளத்திலேயோ செய்யப்பட்ட எந்த அகழ்வாராய்ச்சி குழிகளிலிருந்தும் ஒரு கடவுளர் சிலையை, ஒரு சமய அடையாளத்தை கூட நம்மால் எடுக்க முடியவில்லை. 3300 ஆண்டு கால நம்முடைய அறிவு, மரபு, பண்பாட்டு வரலாறு, நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்த ஆய்வுகள் நமக்கு தெரிவிப்பது எந்த சமயத்தையும் நாம் சார்ந்திருக்கவில்லை என்பது. செக்குலரலிசம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சாதாரணமாக குறிக்கப்படுகிற ஒரு சொல்லாடல் 3300 ஆண்டுகளாக என் மண்ணோடு கலந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதுதான் நான் அதை பெருமிதப்படுகிற ஒரு இடமாக இருக்குது. பின்னாளில் அது சமய காழ்ப்புகள், சமயம் சார்ந்த நிலைகள் எல்லாம் உள்ளே புகுந்தன. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று தொல்காப்பிய நூற்பா இருக்கிறது. அதன்படி பிற்காலங்களில் இடைச்செருகல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஊர் பெயர்களை முறையாக வடிகட்டி ஆய்வு செய்தால் சமயம் சார்ந்த ஊர்களாக இருந்தால் அது பௌத்தம் சார்ந்ததாக இருக்க முடியும். பின்னாளில் எந்த காலகட்டத்தில் அது ராமாயண மகாபாரத பெயர் சுட்டல்களாக மாறின என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்தால் புதிய பல பொருண்மைகள் கிடைக்கும். எனவே ஒரு ஊர் பெயரை ஒரு ஊர் பெயராக மட்டும் பார்க்காமல் அதன் பின்னால் இருக்கிற மைக்ரோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல், நுண்ணரசியல் சார்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்டுவிட முடியாது. பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது. நன்றி.